ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு மணவாளன் மணவாட்டி என்கிற இடத்துல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொன்னது போல இன்றைக்கு பரலோக தேவனின் கல்யாண நாளாய் அப்படி ஒரு நாளை நினைவு கூறுவதற்கு கடந்த நாள் இரவிலே கர்த்தர் நடப்பித்த ஒரு நல்ல கிரியைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சபையிலும் இருந்து அவருடைய மணவாட்டி என்கிற ஸ்தானத்துக்கு ஒரு ஆத்துமாவை விலையேற பெற்ற கல்லை ஆயத்தப்படுத்தினாரே, அது எவ்வளவு பெரிய விசேஷம். நம்முடைய குடும்பத்திலே பிறக்கிற ஒரு குழந்தை வளர்ந்து அது உலகத்திலே ஒரு பெரிய உத்தியோகத்துக்குரியவர்களாக மாற்றப்படும் போது, உலகத்திலே சிறந்தவருக்கு மணவாளனாய் மாற்றப்படும் போது அந்த நாள் பெற்றோருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு சபைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். ஆத்ம மணவாளனாய் கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொருவருக்காக இரத்தம் சிந்தின ஆண்டோடைய இரத்தம் இன்றைக்கு வீணாகாமல் அந்த இரத்தத்தின் விலைமதிப்பாய் சகோதரி அவருடைய வாழ்க்கையில் நடப்பித்த பலத்த கிரியைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல விசுவாசத்தை துவக்கினவரே அவளுக்குள்ளே விசுவாசத்தை முடித்து அவரே அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவருக்குரியவராய் கொண்டு சென்றபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குமோ அதுபோல என் நினைவுகளும் வழிகளும் உயரமாக இருக்கிறது என்று சொன்னது போல இவர்கள் ஒரு சாதாரண கிறிஸ்தவ விசுவாசியாய் வாழ்ந்து முடிக்க நினைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ பூமியிலே தம்முடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த வீட்டிலிருந்து உன்னதமான மகிமையான ராஜ்யத்துக்குரிய இடத்துக்கு கொண்டு போகிற நினைவுகளோடு இவளை நடத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தேவனுடைய வழிகளின் உன்னதமான அனுபவம் உணர முடியாமல் சில நேரத்திலே அந்த இருளின் பாதைகளிலே, அந்த சறுக்கலான பாதைகளிலே, கரடு முரடான பாதைகளிலே தனிமையின் பாதைகளிலே அவளுடைய ஆத்ம நேசர் கூடவே இருந்து அவளுக்கு அனுகூலமாக இருந்து அந்த சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக அப்படிப்பட்டதான நெருக்கமான நேரங்களிலே தூதனை போல தம்முடைய ஊழியர்கள் தம்முடைய ஜனங்களை அவளுக்கு கொடுத்து கர்த்தர் அவளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி இந்த பாதையிலே உற்சாகப்படுத்தி துறைமுகத்தை தப்பி கரை சேர்ந்தோம் என்று சொன்னது போல காற்றையும் கடலையும் அதட்டி துறைமுகத்துக்கு வந்து சேர கர்த்தர் அவளுக்கு பாராட்டின கிருபை பெரிதல்லவா, அவருடைய அன்பு பெரிதல்லவா, அவருடைய வல்லமை பெரிதல்லவா. சீசர்களுக்கு ஒரு முறை 4 ஜாமத்திலே நடந்து வந்தவர் வெளி வாழ்க்கையிலே எத்தனையோ முறை 4 ஜாமமாய் கர்த்தர் கடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டி இன்றைக்கு அவர்கள் கரை சேருவதற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் நடப்பித்த கிரியைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். துவக்கமும் கிருபையில் இருந்தது, இவருடைய முடிவும் கிருபையிலே இருந்தது. பலன் என்று சொல்வதற்கு இவளிடத்திலே எதுவுமே இல்லை. நிற்பதற்கு என்பதற்கு இவர்களுக்கு ஆதாரமாய் ஒன்றுமே இல்லை. பிறந்த நாள் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் கிறிஸ்துவை அடைக்கலமாயிருந்தார். மிகப்பெரிய சிலாக்கியம் பெற்றவர்கள் இவர்கள். பூமியிலே எல்லா விதத்திலும் கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து
ஜெயித்த நாளை நாம் கொண்டாடுகிற நாள். ஒரு ஆத்மாவிலே கிறிஸ்து ஜெயம் எடுத்திருக்கிறார், வெற்றி சிறந்திருக்கிறார், சாத்தான் வெட்கப்பட்டிருக்கிறான். தெய்வ ராஜ்யம் இன்றைக்கு களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. பரலோக தூதர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நல்ல மனமகிழ்ச்சி நாளை நாம் நினைப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மகா பெரிய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாளை நினைவு கூர்ந்து நாங்கள் சந்தோஷப்படத்தக்கதாக அடியாளுடைய சபைக்கு பாராட்டின மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. என் புறாவே, என் உத்தமையே, என் சகோதரியே, என் மனவாளியே, என் ராஜகுமாரத்தியே என்று சொல்லி அழைக்கக்கூடிய இடத்திலே, பழுதற்றவளே என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு பழுதற்ற ஒரு ஆத்துமாவாய் மண்டையிலே சேர்ப்பதற்காக நீ சிந்தின ரத்தம் இன்றைக்கு பயனுள்ளதாய் மாற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இவர்கள் மேல் சாத்தான் அதிகாரம் செலுத்த முடியாதபடிக்கு, மாம்சத்தின் காரியங்களால் அதிகாரம் செலுத்த முடியாதபடிக்கு, உலகத்தின் காரியங்களால் அதிகாரம் செலுத்த முடியாதபடிக்கு, பாவம் அதிகாரம் செலுத்த முடியாதபடிக்கு பாதுகாத்தீங்களே, பராமரித்தீங்களே, கண்மலை வெடிப்பில் வைத்திருந்தீங்களே. இன்றைக்கு உமண்டைக்கு மகிழ்ச்சியான இடத்துல சேர்த்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆராதனை மூலம் அப்படிப்பட்ட மகா பெரிய ஆசீர்வாதமான முடிவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து மணவாளன் ஆகிய நீங்க உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவா, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய தேவன் முதன்மை ஆதவராய் முதன்மையான இடத்துல தகப்பனாய் தேவனாய் ரட்சகராய் இருந்து கிரியேச்சிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார், பாட்டு படிப்போம். 2 பாடல்கள் பாடப்படும். பாடல்களுக்கு பிற்பாடு சாட்சிக்குரிய சமயம். ஒரு 4-5 சாட்சிகள் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு பிரசங்கம் 11 மணிக்குள்ள முடிஞ்சு நம்ம ஆண்டுடைய கிருபையினால சரீரத்தை அடக்கம் பண்ண கன்னியாகுமரிக்கு கொண்டு போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாட்டு பாடு. இன்பமாக உந்தன் பாதையோடு அன்பரன்னே சரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடு நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்ப பெருகிலே சோர்ந்திடேனே, அன்பரறியாமல் வந்திடாதே. துன்ப பெருகிலே சோர்ந்திடேனே, அன்பரறியாமல் வந்திடாதே. கண்மணி போல் நீர் காத்திடுவீர் கனிவுடன். கண்மணி போல் நீர் காத்திடுவீர் கனிவுடன். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும். ஆனேச
ஈந்திடுவீர். ஆலேசரவும் இன்ப சத்தம் ஈந்திடுவீர். ஈன சிலுவையில் ஏறிட்டீரோ, எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ. ஈன சிலுவையில் ஏறிட்டீரோ, எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ. துன்ப மூலமாய் எய்திடுவேன் இன்ப காணான். துன்ப மூலமாய் எய்திடுவேன் இன்ப காணான். சொந்த ஜீவனை எண்ணிலிந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையால். சொந்த ஜீவனை எண்ணிலிந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையால். எந்தன் ஜீவனை மற்றொருக்காய் ஈந்திடவே, எந்தன் ஜீவனை மற்றொருக்காய் ஈந்திடவே. மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இம்மாந்தரன்பு. மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இம்மாந்தரன்பு. நீச்சுமிந்தென்றும் மாறிடிடே என் இயேசுவே. நீச்சுமிந்தென்றும் மாறிடிடே என் இயேசுவே. வஞ்சனையாரை பாதலமே வஞ்சிக்குமே மிக தந்திரமாய். வஞ்சனையாரை பாதலமே வஞ்சிக்குமே மிக தந்திரமாய். வாஞ்சித்திடலே மோசமான இப்பாதலத்தை. வாஞ்சித்திடலே மோசமான இப்பாதலத்தை. இன்னொரு பாட்டு பாடப்படும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை.
பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ சிலுவையில் அறையுண்டேன் இனி நானல்ல இயேசுவே சிலுவையில் அறையுண்டேன் இனி நானல்ல இயேசுவே அவரின் மகிமையே எனது லட்சியமே அவரின் மகிமையே எனது லட்சியமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ பரம சுகம் காண்பேன் பரந்தேசம் அதில் செய்வேன் பரம சுகம் காண்பேன் பரந்தேசம் அதில் செய்வேன் ராப்பகலில்லையே இரட்சக வெளிச்சமே ராப்பகலில்லையே இரட்சக வெளிச்சமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன் அழைப்பின் சத்தம் கேட்டு
வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பளிங்கு நதியோரம் கர்த்தர் தாகம் தீர்த்திடுவார். பளிங்கு நதியோரம் கர்த்தர் தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. Praise the Lord. Hallelujah. 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 சாட்சிக்குரிய சமயம், சாட்சிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எல்லாருக்கும் நம்ம சமயம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. முதலாவது நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ஜெரால்ட் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு 4-5 சாட்சி நம்ம ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க. சாட்சி சொல்றதுக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நன்மைகளை பெற்றவங்க, அவங்களோடு பழகி அவங்களுடைய காரியங்களை அறிந்த தெய்வ பிள்ளைகள். ஏறக்குறைய அவங்க ஒரு உப்பாகவே வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாதான் நல்ல வார்த்தை. தேவன் அவங்களை உப்பாய் உருவாக்கி இன்றைக்கு அது கரைந்து கர்த்தரோடு கூட போய் சேருவதற்கு ஏற்படுத்திலே பயனுள்ள சாரமுள்ள உப்பாகவே வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நல்ல அடக்க ஆராதனை கிடைத்தது உண்மையிலே ஒரு பெரிய சிலாக்கியம் தான். பூமியில யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கி. வேதத்திலிருந்து எந்த வசனத்தை எடுத்து வேண்டுமானாலும் அவர்களை குறித்து பேசுவதற்கு இன்றைக்கு தகுதியோடு தன்னுடைய ஜீவியத்தை ஓடி முடிக்க அவரை படைத்தவரை அவங்களை உண்டாக்கின தேவனே அதை செய்து முடித்திருக்கிறார். அவர்கள் அல்ல, ஆனால் அவளை உண்டாக்கின தேவனே அதை செய்து முடித்திருக்கிறார் என்பதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மனமெல்லாம் நல்ல மணவாளனுக்கு ஒரு மணவாட்டி ஆயத்தப்படுத்தி கொடுத்தது போல உணர்கிறேன். துக்கம் இருக்கிறது. ஒற்றைக்கு ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து அந்த பிள்ளை பெற்றோருக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துட்டு தூர இடத்துக்கு கட்டி கொடுக்கும்போது பெற்றோருக்கு இருக்கிற ஒரு வேதனை போலதான் சபைக்கு அவங்கள கத்த தந்து இன்றைக்கு கத்தர் அவங்களுக்கு அவருடைய ராஜ்யத்துக்குரிய இடத்துக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் இது நமக்கு இழப்பு போல இருக்கலாம். ஆனால் இது இழப்பல்ல, விதைப்பு. அல்லேலூயா. சாட்சிக்குரிய சமயம், சாட்சி கேட்போம்.
தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரமணி அம்மாவை சொல்லன்னு சொன்னா அவ்வளவு குணாதிசயங்கள் அவங்கள்ட்ட காணப்பட்டது, சொல்லவே முடியாது. அவங்க ஜீவிதத்துல ஒரு பெரிய ஜெய ஜீவியம் வாழ்ந்து வந்தாங்க, ஜீவித்து வந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு அம்மாயை நாம பார்க்கணும்னா முடியவே முடியாது. அப்படி அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஜீவிதம் காணப்பட்டது. அன்புனா அதே மாதிரி ஒரு அன்பை பார்க்கவே முடியாது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 6 7 8 4 7 8 வரை சொல்லியிருக்காங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சாந்த குணம் உடையது, பொறுமை உடையது, தாழ்மை உடையது அப்படின்னு சொல்லி அம்மாயை சொல்லிட்டே போகலாம். அவங்க இந்த ஆலயத்தில் வரக்கூடிய ஜனங்களை, ஆத்துமாக்களை விசாரிக்கிறத பார்த்தீங்கன்னா அதை நம்ம சொல்லவே முடியாது. அந்த அன்பை வரக்கூடியவங்களை விசாரிக்கே தான் ஒரு அன்புடைய தன்மை. வாங்க, நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆலயத்துக்கு வாங்க, வராமல் இருந்துறாங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து இந்த ஆலயத்தில் ஆத்துமாக்களை அறுவடை செய்யத்தக்கதாக ஒரு வாஞ்சையுடைய ஆத்மாவாக அவங்க காணப்பட்டாங்க. எப்பொழுதும் அவங்க ஆத்மா வரணும் அவங்களுக்குள்ள முழு சிந்தையும் எண்ணமும் அப்படி காணப்பட்டது. அது அன்பு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி அப்படி அந்த அம்மா காணிக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அன்பை வைத்து எல்லாரையும் விசாரித்து, அவங்க ஃபெய்த் ஹோமில் போனாலும் வாங்க, குடிங்க, சாப்பிடுங்க என்று சொல்லி அன்பாலே ஒரு ஆள் அப்படியே நிரப்பி விட்டுருவாங்க. அப்படி அன்புல அம்மா ஒரு ஜெய ஜீவித்து கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொன்னது போல கர்த்தருடைய அன்புலே அவங்க ஜீவித்து வந்தாங்க. அப்படி ஒரு ஜெய ஜீவியத்தில் ரமணி அம்மா இந்த வாழ்க்கையில ஜெயித்து வந்தாங்க. 2வதாக ஜெப ஜீவியம். அம்மா ஜெபிக்கையில ரொம்ப வல்லமையாக காணப்பட்டாங்க. எப்படின்னு சொன்னா 84 வருஷ காலமாக ஒரு விதவையான ஸ்ரீ அன்னாள் ஆலயத்தில் இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணது போல அவங்களும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கத்தக்கதாக, எப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்து கொண்டு, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அவங்க ஆலயத்தில் கூட்டம் இல்லாத நேரத்தில் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்களுடைய ஜெப ஜீவியம் ஒரு பெரிய ஒரு ஜெயிக்கக்கூடிய தன்னுடைய தக்கதாக, மாற்றத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு ஜெப ஜீவியத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அதுவும் அவங்க ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவங்க மூலம் பலரை ஜெபித்து நிறைய பேருக்கு சுகத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு வல்லமையுடைய ஒரு தாயார் அவங்க. அப்படி ஒரு ஜெப ஜீவியத்தில் ஒரு வல்லமுடைய தாயாராக இந்த சபையில அவங்க விளங்கி வந்தாங்க. 2வது 3வது அவங்க சாட்சி ஜீவிதம் சொல்லவே முடியாது. அவங்க பலவீனமானவங்க, அவங்க இருமல் இழுப்பு உடையவங்க, அவங்க ரொம்ப பலவீனமானவங்க. சனிக்கிழமை சொல்லியிருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை காலத்தை வந்த உடனே சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு தெய்வம் நல்ல சுகத்தை தந்தாங்க, நல்ல பலத்தை தந்தாங்க, நல்ல இருதய பலத்தை தந்திருக்காங்க, நான் தனிமையாக இருந்தேன், எனக்கு அவங்க துணையாக இருந்தாங்க, அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் துணையாக இருந்தாங்கன்னு சொல்லி சாட்சியின் ஜீவிதத்தை பார்க்கும்போது அவங்கள மாதிரி ஒரு சாட்சியை பார்க்க முடியாது. அவங்க மூலம் தான் நானும் சாட்சி சொல்ல கற்றுக்கொண்டேன். இந்த சபைக்கு சாட்சி சொல்லும் போது அம்மா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவங்க சாட்சி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் கர்த்தர்கிட்ட இருந்து பெற்ற நன்மைகளையும் அதிசயங்களையும் அவர்கள் சமூகத்தில் ஊற்றும் போது ஒரு பெரிய ஆனந்தம். அவங்க மூலம் தான் நானும் சபையில் சாட்சி சொல்லி கற்றுக்கொண்டேன். எப்படியா நானும் ஒரு அதிசயத்தை பரன்னு கர்த்தரிடத்தில் சொல்லி நானும் ஒரு வைராக்கியம் உடைய மாறி அவர்கள் சமூகத்தில் சாட்சி சொல்லுவன மாற்றினார் கர்த்தர். அப்படி ஒரு தாயார் அவங்க. அவங்கள மாதிரி ஒரு தாயாரை என்ன செய்ய முடியாது. சாட்சியின் ஜீவித்திலே
பார்க்கவே முடியாது. இந்த ஒவ்வொரு குணாதிசயங்களையும் ரொம்ப மேன்மையானவங்க. அவங்கள மாதிரி அவங்க கர்த்தர் கூட இருந்து அவங்க ஜெய ஜீவமா ஜீவித்து வந்த ஆள். அப்புறமா நாம் எல்லாத்துலேயும் வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் வாழ ரொம்ப கஷ்டம். சொல்லிடலாம் ஈஸியா. விசுவாசம்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த விசுவாசம் சொல்லி சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது என்னன்னு சொன்னா விசுவாசத்தில் வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேதத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் அழகா சொல்லியிருக்கு. 22ல் 31, 32 நினைக்கிறேன். அதில் எப்படி சொல்லியிருக்கு சொன்னா, சீமோனை சீமோனை இயேசு சொல்றாரு, இயேசப்பா சொல்றாங்க, சீமோனை சீமோனே, சாத்தான் சுழல புடைக்கிறது, கோதுமை சுழல புடைக்கிறது போல உங்களும் புடைக்கிறது கேட்கலாம், நான் உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொன்னது போல. அது என்னன்னு சொன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசப்பா. அதுபோல நம்முடைய தாயார் விசுவாசத்துல ஒரு வைராக்கியம் உடையவன்றாக இருந்தாங்க. எந்த பலவீனம் இருந்தாலும் எந்த சுகவீனம் இருந்தாலும் கர்த்தர்கிட்ட தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து வைத்துவமுக்கு வந்திருந்தேன். பிரதர் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, உங்களை அம்மா தேடுறாங்க, நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ண வாங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை முந்தின ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தேன். வரும்போது அம்மா என்னை பார்த்தோன்னு அழுதாங்க. அப்போ என்னன்னு சொன்னால், அப்போ அவங்கள பலப்படுத்தணும். ஏன்னா தனிமை, விசுவாசம் சொல்றது ஒரு தனிமையான ஜீவிதம். இதுல வந்து எந்த மனுஷனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் இல்லைன்னு சொன்னா இந்த விசுவாச ஜீவிதத்துல ஜீவிக்கவே முடியாது. ஏன்னா தனிமை. யாரும் வந்து நமக்கு வந்து பல கொடுத்தாலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒருத்தர் தான் தெரியும். தேவன் சாத்தா அனுப்பிவிடுவான், ஆட்களை அனுப்பிவிடுவான், பலவீனத்தை அனுப்பிவிடுவான். சாத்தானை வந்து நம்மள என்ன செய்வான், இந்த கெடுக்கிறதுக்காண்டி விசுவாசத்துல இருந்து வலிமை உள்ளத்தக்கதாக அவன் வந்து நம்மளை என்ன செய்வான், போராட்டத்துக்குள்ள கொண்டு வருவான். அப்படி உள்ள போராட்டத்துல அவங்க கொஞ்சம் காணப்பட்டாங்க. அப்போ நாங்கெல்லாம் அவங்கள பலப்படுத்தி ஜோம் பண்ணி அவங்கள திறப்படுத்தும் போது ரொம்ப ஒரு வைராக்கியம் உடையவங்களாக இருந்தாங்க. விசுவாசம் சொல்லி சொல்றது அவங்க பலவீனத்துக்களெல்லாம் நான்லாம் இருந்திட மாட்டேன். அப்படி ஒரு விசுவாசம் வைராக்கியம், அவங்க பலவீனமா அப்படி இருந்தாங்க. எப்பொழுதுமே ஒரு போராட்டத்தில் அவங்க இருந்தாங்க. விசுவாசம் சொல்லி சொல்றது வந்து அவங்க மூலம் தான் கற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா அவ்வளவு பலவீன நேரத்திலையும் தேவனை தேடுறதுலையும், தேவனை துதிக்கிறதுலையும், தேவனை ஆராதிக்கிறதுலையும், தேவனை கனம் பண்ணுறதுலையும் கொஞ்சம் கூட அவங்க இடரல் அடையாம துதிச்சு கொண்டே இருந்தாங்க. கேட்ட சொல்லுவாங்க, தூங்கலையா, நான் வந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ விசுவாசத்துல அந்த அளவு வைராக்கியம் உடையவர்களாக இருந்து இவ்வளவு பலவீனம் இருந்த பிறகும் ஒரு பரியாரியை தேடி அவங்க என்ன செய்யல, போகவே இல்லை. பரியாரியே வேண்டாம், எனக்கு இயேசு ஒருவரே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாச வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு பெரிய ஜெய ஜீவமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில யாருமே இருந்துவிட முடியாது. நமக்கு கொஞ்சம் பலவீனம் ஆனாலே உடனே வந்து 4-5 பேர் சொல்லுவாங்க, அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு நீங்க உடனே மருத்துவமனைக்கு போங்க, பரிகாரியை தேடுங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா பலப்படுத்துறதுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா நீங்க இருங்க, நாமெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல அம்மா விசுவாசத்துல காணப்படும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஓட்டம் ஆனது விசுவாசத்தை ஒரு ஜெய ஜீவமா வாழன்னு சொன்னா யாராலுமே முடியாது. அதுல ரமணி அம்மா ஒரு பெரிய ஒரு பாக்கியசாலி. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பரிசுத்த பவுல் சொன்னது போல அவங்க அந்த விசுவாச ஓட்டத்தில் தன்னுடைய ஜீவிதத்திலேயே அவங்கள குணங்கள், நற்பண்புகள், அவருடைய தேவனை ஆராதிக்கிற விதம், எப்பொழுதும் அவங்களுடைய தேவனை ஆராதிக்கக்கூடியதுல தான் ரொம்ப முதன்மையாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மனமகிழ்ச்சியா அவங்களை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்படி தேவன் அவங்களை எடுத்து பயன்படுத்தி விசுவாசத்தில் நடத்தி வந்தாங்க. இந்த நேரத்தில் வந்து நமக்கு அவங்களை பிரிந்து ரொம்ப துயரப்படலாம். ஆனால் பரலோக ராஜ்யம் இன்றைய தினத்தில் ரொம்ப சந்தோஷப்படும். தேவன் அவங்களுக்கு நமக்காக யுத்தம் செய்து இன்றைக்கு ஒரு பரிசுத்த ஆத்மாவை பரலோக ராஜ்யத்தில் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால நாம எல்லாரும் தேவனுடைய விசுவாசத்தை போல, அம்மாவோட விசுவாசத்தை போல,
அவங்களுடைய நற்குணங்களை போல நாமளும் ஜீவிக்கத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரையும் தேவன் முடிவு வரையந்தும் அவருடைய சமூகத்தில் நிலைநிற்கத்தக்கதாக நம்மளை பிரயோஜனப்படுத்தியதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரித்து என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த சாட்சி பாஸ்டர் பிரபாகர், பாஸ்டர் சகாய பிரபாகர் பாஸ்டர். கிட்டத்தட்ட பாஸ்டர் 5 வருஷமாக அந்த நாட்களில் அவங்கள்ட்ட காணப்பட்ட தெய்வம் எத்தனையோ பார்த்துருக்கேன். தெய்வ அன்பு அன்பாய் விசாரிக்கிற காரியங்கள் ஊழியக்காரன் சொல்லி கண்ணம் பண்ணுகிறது. பிள்ளையை போல என் மனைவி பிள்ளையும் பராமரிக்கிறது, உபசரிக்கிற காரியங்கள் எங்களுக்கு கொண்டுகிற ஒரு காரியம் தான். அதிகபட்சமாக நாங்கள் ஃபஸ்ட்டு சகோதரி மேலே நல்லா அன்பாக இருப்போம். நானும் சகோதரி மேலே அதிகமாக அன்பாக இருப்போம். அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எங்களுக்கும் போகும்போது அவங்ககிட்ட பேசுகிற காரியங்கள், அவங்க சொல்கிறது, நம்ம சொல்கிற காரியங்கள், வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் நம்ம வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் ஒரு ஊழியர்கள் காரியத்தில் நம்ம சொல்லுகிற காரியத்தை அப்படி அதை ஏற்றுக்கொள்வாங்க. அவருடைய காரியங்கள் எதுவானாலும் இதுவரைக்கும் அவங்க கிடைக்கிறவங்க எங்கிட்ட பழகின இருந்து அவங்க இருதயத்தில் மறைத்து வைத்ததுன்னு எந்த காரியமும் வச்சிருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. என்கிட்ட அவ்வளோ காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜெபிக்கும்படியாக ஒவ்வொரு காரியங்களும் வரும்போது விசாரிக்கிற காரியங்கள் அதிகபட்சம் போகும்போது கொஞ்சம் தாமதமாக போகும். அப்போ அவங்களுடைய எண்ணம் நீங்கள் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், நீங்கள் இருங்க, தங்குங்க, காலையில் போங்க. இந்த வார்த்தைகள் அவங்க விசாரிக்கிற காரியங்கள் ஒரு தாய் பார்க்கும் மேலான ஒரு அன்பு வச்சு இது பண்ணாங்க. அதெல்லாம் எங்களுக்கு மறக்க முடியலை. ஆனால் கடந்த நாட்கள் வந்து பலவீனப்பட்டிருந்த நாட்கள்லாம் ஸ்தோத்திரம் அவங்கள வந்து பார்க்கறது, ஜெபிப்பதற்கு எங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துடும். ஆனால் அவங்கள்ட்ட அந்த சூழ்நிலை எது பேசினாலும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அது எங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷம். சின்ன பிள்ளை தான், நாங்கள் மனைவி சின்ன பிள்ளை தான், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக ஜெபிங்க, அதற்காக காரியங்கள் இது பண்ணுங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் நம்ம சொல்லுகிற காரியத்தை வார்த்தைகள் எல்லாம் கவனமாக கேட்டு கவனமாக அதை இது பண்ணி அந்த சேலை சிரிக்கிற அந்த காரியத்தில் கூட அவங்க அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருந்த போதும் அதை சிரித்தாங்க, அந்த கவலைகளை மறந்தாங்க. கடைசியில் முந்தானத்து நைட்டு கூட வந்துட்டு போகும்போது சிரிச்சிட்டு இருந்தான். உங்களுக்கு மனைவிட்ட சொன்னேன், பாருங்க பாருங்க. அப்போ ஒரு பிரசன்னம் இருந்துச்சு, எங்களுக்கு சந்தோஷம். கத்தது மறுபடியும் அவங்களுக்கு சுகந்தால் கொடுப்பாருன்னு சொல்லி 4 மேற்பட்ட கத்துடைய காரியங்கள் அதை விசாரிக்க முடியலை. ஸோ அவங்க செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையுமே எனக்கு சொல்ல நல்ல முடியல. ஆனால் என்ன சொன்னால் சொல்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபிக்கும்படி இருப்பான். கடைசியில் அந்த காரியங்களுக்கு ஜெபிக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர் சொன்னார், என்றென்றைக்கு ஆயுசை கேட்டால் என்றென்றைக்குள்ள தீர்க்காயுசை கொடுப்பேன். எனக்கு ஒரு கேள்வி ஆச்சு, என்றென்றைக்குள்ள தீர்க்காயுசை கொடுப்பேன், என்றென்றைக்கு தீர்க்காயுசை கொடுப்பேன் அப்படின்னு. அது இப்போதான் இன்னைக்கு சரிப்பிரகாரம் போட்டு பிரிஞ்சு போயிருக்கிறான். அது இல்லாத ஒரு ராஜ்யத்தில், அது இல்லாத ஒரு ஜீவியத்தை சகோதரி கூட நீங்க உங்க பக்கத்துல இல்லை, அது ஒண்ணுதான் இப்படிவார் கத்திற்குள்ள விசுவாசி சம்பளப்பா அப்படி அன்பு, அப்படி தெய்வ பக்தி எல்லா காரியத்திலையும் சொல்லி எனக்கு உள்ளதில்லை, முடியல. தன்னத்தை கொடுத்து சோதனை சொல்லி சாட்சியம் எடுத்தேன். நம்ம சாட்சி கட்டுரை பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணு கீதங்களை பாடுவோம், துக்கம் யாவும் மறந்து நாமும் சுத்தரில் ஆறுதல் அடைவோம்.
ரட்சகராயும் நாம் சந்திப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் வந்துட்டு ரமணி ஆண்டியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மாமா எல்லாமே சொல்லிட்டாங்க. எனக்கும் ரமணி ஆண்டியை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவே அவங்க இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் வாங்கன்னு இப்படி கை கும்பிட்டு தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஒரு 4 வயசுல இருந்தே நான் வந்துட்டு இருக்கேன் இந்த சபைக்கு. 4, 5, 6 வயசுல இருந்து அப்போதுலேருந்தே எனக்கு அவங்களுக்கு தெரியும். எந்த நேரமும் ரொம்ப அக்கறையாக நம்மளை விசாரிக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளை அவங்க. அது சின்ன வயசுலேருந்து மாத்திரம் இல்லை, நான் வளர்ந்து வரக்கூடிய நாட்கள்லேயும் அவங்க ஒவ்வொரு நாளும் நான் சபைக்கு வரும்போதெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா, வேதம் வாசிக்கிறீங்களான்னு என்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கேட்டு விசாரித்து நடத்துகிறவங்க ரமணி ஆண்டி. அது மாத்திரம் இல்லாமல் வளர்ந்த பிறகும் எனக்கு என்னோட பெரிய பையன் பிறந்த பிறகு எங்கள் அம்மாவால் நைட் என்னை கவனிக்க முடியாத ஒரு உடல் பலவீனத்தோடு எங்கள் அம்மா இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னையும் குழந்தையும் நைட்டு நேரத்தில் வந்து கவனிச்சவங்க. ஒரு தாயோட அதிகமாக என்னை கவனிப்பாங்க, பிள்ளையை கவனிச்சாங்க. அவங்க எந்த நேரத்துலையும் உங்கள் முகத்தில் ஒரு மன வருத்தமோ ஒரு ஒரு எந்த வித இதுவுமே தெரியாது. கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த நேரமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் எதையுமே வெளியே காட்டிக்காம அவ்வளவு ரொம்ப நல்ல பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ராத்திரி நேரத்துலையும் பிள்ளை முழிச்சானாலும் எந்த ஜாப் பண்ணுறது, பாட்டு பாடுறது எல்லாமே செஞ்சு இருந்தாங்க. அதனால எனக்கு ஒரு தாய்க்கும் அதிகமாக அவங்க என்னை கவனிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் மாதம் நாங்கள் ஃபேத் ஹோம்க்கு வருவோம், ஜெபம் பண்ணிட்டு போவோம். பிள்ளைங்களுக்கு முடியாத நேரங்கள்னால எந்த நேரம் அவங்க ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல சுகம் கிடைச்சிருக்கு. ஆண்டவர் வந்துட்டு அவங்கள எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தந்தாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதனாலேயும் அப்புறம் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்க்குறப்போ அவங்க ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. உடம்பெல்லாம் நீர் போட்டு இருந்துச்சு. அப்போ கூட நான் பேசுகிறப்ப கூட மாமா சொன்னாங்க விசுவாசத்துக்காக துணை நிற்கணும்னு. அதனால் நான் என்னோட இதில் பார்க்குறப்ப அவங்களுடைய இதயத்தோட செயலிழப்பு ரொம்ப மோசமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சிருந்து. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஆண்டி ஹாஸ்பிட்டல் போனோன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க அதுக்கு அந்த நேரத்துலேயே ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு நின்னாங்க. 2வது நேரம் போன மாதம், இந்த மாதம் 2வது வாரம், இந்த மாதம் 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்கள நான் பார்க்குறப்போ பார்த்தப்போ அவங்களுக்கு உடம்பு இன்னும் கூட கொஞ்சம் நல்ல நீர் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது வரைக்கும் அவங்க ஒரு நாளுமே உடம்பு முடியலனையோ கஷ்டப்படுறேனோ எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் இந்த தடவை போயிருந்தப்போ கொஞ்சம் முடியலம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எதுவுமே சொல்ல ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் கிளம்பி. ஆனால் அன்னைக்கும் எங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி தான் அனுப்புனாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு தாய். நம்ம வேதவசனத்தின்படி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனோட இதயத்துக்கு தோன்றவும் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கும். அதே போல ரமணி ஆண்டிக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ண அந்த பரலோக ராஜ்யத்து நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க அவர் கூட சந்தோஷமா இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க சகோதரி புஷ்பலதா அவர்கள் இப்போ சாட்சி சொல்லுங்க. சரி, அப்போ மல்லியாக்கா எடுத்து கொடுங்க. அவங்க அக்கா, கூட பிறந்த அக்கா, அவங்க சாட்சி சொல்லுவாங்க. புஷ்பலதா அதுக்கு பிற்பாடு மல்லியக்கா சாட்சி, அதோட சாட்சி முடியும். அப்புறம் நம்ம பிரசங்கம். கர்த்தர் என்னையும் கூட சாட்சி தேவனுக்கு மேம்படுத்தி சோதனை சொல்கிறேன். நாங்கள் இப்போ 3 பேர் இருந்தோம். அதில் என்னுடைய ரமணி தங்கச்சி மிகவும் கர்த்தருக்குள்ளே இருந்தாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்கள்லாம் சிஎஸ் குடும்பத்தில் சேர்ந்தவங்க. அவருடைய சிஎஸ்ல கல்யாணம் ஆகி 2 குழந்தையே இருந்தது. இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு காரணம் எங்கள் அனிதாவுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மயங்கி விழுந்து காலெல்லாம் புண்ணு அழுகியாக இருந்தது. அப்போது இந்த ஃப்ராங்க்லி தம்பி எங்கள் வீட்டு பக்கம் வரும்போது எங்கள் பாட்டி சுகம் பண்ணா சுகம் கிடைக்கும், நீங்கள் வந்து ஜெபிங்கன்னு சொல்லியதுனால அப்போ என் தங்கச்சியை அங்கே கூட்டிகிட்டு போனா. அவங்க அந்த காலை வந்து தொட்டு அவளை காலை நல்லா கழுவி அவங்க கண்ணீரால் கழுவி அவளுக்கு சுகம் கிடைச்சிது. அப்போ அவள் சின்ன பிள்ளையா இருந்தாலும் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே இருந்தாலும் நம்மளை யார் எப்படி தொடுவா,
நம்மளுக்கு யாருமே நம்மளை ஒன்றுமே இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைய இவங்க நம்மளை இப்படியெல்லாம் தொட்டு கழுவி அவங்க கண்ணீரை தொடச்சி அவளுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்குது. அவ விசுவாசித்தாள். அவ சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். அவ 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது முற்றிலுமா அவ ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டா. அப்போ நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டா. நாங்கெல்லாம் வேண்டாம், அவளுக்கு அப்பவுமே சம்மந்தம்லாம் வந்தது. அவள் 11, 12 முடித்த உடனே நான் ஊழியத்துக்கு தான் போவேன்னு சொல்லி அவள் அந்த ஊழியத்துக்கு வந்தா. அப்படி ரமணியும் மகனும் பிள்ளையுமா அந்த ஊழியத்துக்கு வந்து சேர்ந்து அவள் அன்னையிலிருந்து ரமணி குடும்பம் முழுவதுமே ஆண்டவருக்காகவே வாழ்ந்து இந்த பாஸ்டர் சொன்னது போல ஊழியங்கிறது லேசான காரியம் இல்லை. அவள் எவ்வளோ பாடுகள், அவமானம், நிந்த மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அவளும் பிள்ளைகளும் கஷ்டப்படலைன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். எவ்வளவோ அவமானம், நிந்த எல்லாம் பட்ட அந்த ஊழியத்தில். என்னால் அவ விசுவாசத்தை விட்டு போகலை. எல்லாரும் சொன்னது போல அவளுடைய விசுவாசம் குறைந்து போகலை. அவளுக்கு வியாதி பலவீனங்கள் எவ்வளோ 2-3 வருஷமாகவே அவளுக்கு கொஞ்சம் ஹார்ட் பலவீனமாக தான் இருக்குது. ஆனால் அவளுடைய விசுவாசத்தை அவள் குறைக்கவே இல்லை. கர்த்தருக்காகவே மூச்சு பரியந்தமும் கர்த்தருக்காக இருந்து அவள் கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தரை எடுத்துக்கொண்டபடியால் கர்த்தர் விசுவாசம் சொல்லி அடியால் சாட்சி மல்லிகா சாட்சி இருக்கா? வாங்க முன்னுக்கு வாங்க. இதுவும் அவளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த சாட்சிக்கு பிற்பாடு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய ஆசிரியர் சித்தப்பா அவங்க 2 நாள் ஒரு வார்த்தை சொல்லி அப்புறம் பிரசங்க சமயம் ஏறக்குறைய 11 மணிக்குள்ளே நாங்கள் கூட்டத்தை முடிச்சிருவோம். பேசலாம் சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவாலயத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மகிமை சிறு வயதிலிருந்து இந்த பிள்ளைகள் ஒரு 30 வருஷமாக இந்த மைனி எனக்கு தெரியும். அப்போ நான் அங்கே போகும்போது இந்த ஜோன்சன் கடைக்கு போகும்போதெல்லாம் அவங்க அந்த நெய்து இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வைக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். பல நாட்களாக அந்த வீட்டில் சரியான சாப்பாடுகள் ரொம்ப கஷ்டமாக இருந்திருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு நான் ஒரு முழு இந்தில் பிறந்து வளர்ந்தவள். ஆனாலும் என்னுடைய கணவனார் கல்யாணம் முடித்து அந்த வீட்டுக்கு என்னை கூட்டிக் கொண்டு போனதுக்கிற அந்த நாள்லேருந்து அந்த ஜோன்சன் கடைக்கு போகும்போதெல்லாம் இந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வர்றது உண்டு. அப்போ எல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ஏசப்பா பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் ஏசப்பாக்கிட்ட கெட்டி சேரணும் மைனி, நீங்கள் எனக்கு உங்களை நல்லா பிடிக்கும் அப்படின்லாம் நல்லா பேசுவோம். அப்போ அதில் இருந்து இந்த மைனிக்கு கூட நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் பின்பற்றி இந்த மைனிக்கு கூடயே நான் இருந்தேன். இப்போ ஒரு பெரிய ஒரு இழப்பாக மைனி எனக்கு என்னை விட்டுட்டு போயிருக்காரு. எப்பவும் பொம்பளை மைனி எப்போ இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டு நாங்கள் 2 பேரும் பேசவும் சிரிக்கவும் சண்டை போடவும் செய்வோம். ஆனாலும் என்னை விட்டு அவங்க போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார் மைனி. எனக்கு ரொம்ப பலவீனம்தான். என்னுடைய பலவீனத்தில் தேவன் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார் மைனின்னு சொல்லுவாங்க. எப்பவும் மைனின்னு தான் அவங்க வாயிலிருந்து வருமே தவிர மல்லியான்னு கூப்பிட மாட்டாங்க. நானும் பொம்பளை மைனி 2 பேருமே மாறி மாறி பேசி ஒரு நாட்களை கடத்தி கொண்டு வந்தோம். இந்த பேத்தோமுக்கு வந்ததுக்கு பிறகும் இந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய பார்வையில் அவங்க நன்றாக வளர்த்தார்கள். சபையும் கவனித்தார்கள். அவங்களுக்கு வரக்கூடியவங்களையும் இந்த அண்ணன் அந்த பிரதர் இங்கே சொன்னது போல் இதில் வேறு எது சொல்கிறதுக்கே இல்லை. அப்படி ஒரு மகிமையாக அந்த வீட்டுக்குள்ளால் யார் வந்தாலும், ஒரு சிறு குழந்தை வந்தாலும் சரி தான், ஒரு வயதானவர்கள் வந்தாலும் சரி தான், அவங்கள போஷித்து வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அதே போல் மற்றவங்களையும் தேவன் போஷித்து வழி நடத்தக்கூடிய பாக்கியம் தன்மையும் கர்த்தர் கொடுக்கணும். என்னுடைய சாட்சியம். அப்படி மத்தியில் வந்திருக்கிறதான நம்முடைய ஆசைகள் சித்தப்பா அவங்க வந்து மத்தியில் ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு நேராக கடந்து போவோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மை கவனிக்கிற நாள். இந்த அருமையான குடும்பத்தை எனக்கு சிறு வயது முதலே தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட 72 வயது ஆண்டுகிறது. இந்த குடும்பமானது நாகர்கோவிலில் ஒரு பிரபல்யமான குடும்பம். நாகர்கோவிலில் இருக்கிற எந்த வீட்டு மேற்கூரையானாலும் இவருடைய குடும்பத்தாருடைய கரம் படாத இல்லம் இருக்காது என்று நம்புகிறேன். அந்த அளவுக்கு நல்ல தொழில் திறமையான குடும்பம், சொத்துக்கள் எல்லாம் சுகத்தோடு வாழ்ந்த குடும்பம். ஆனால் இடைக்காலத்திலே அவர்கள் ஆண்டவரை பிடிக்க வேண்டும் என்பது பரலோக பிதாவின் சித்தமாக இருந்தபடியினாலே அவர்கள் ஆங்காங்கே ஒருவேளை சறுக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டினார்கள். அவருடைய அமைதியான நடக்கை, அமைதியான பேச்சு, இன்னும் இங்கே கூறப்பட்ட அநேகருடைய சாட்சி, அவர்கள் ஒரு பரிசுத்த வாட்டி என்பதை வாழ்ந்து காண்பித்தார்கள். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய திருப்பணியிலே, இந்த திருச்சபையிலே அங்கமாக்கி அநேகருக்காக ஜெபிக்கிற குடும்பமாக இந்த குடும்பத்தை மாற்றிய அருமையான சகோதரி. அவருடைய வாழ்வு பரலோகம் மகிழ்ந்த வாழ்வு. நாமும் இந்த நாளிலே இங்கு கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்தவர்கள் அநேக ஆண்டோடைய பிள்ளைகள். அவர்களை குறித்து சொன்னதெல்லாம் கேட்டீர்கள். இந்த சாட்சி எதற்காக என்று சொன்னால், நம்மை விட்டு கடந்து சென்றவர்கள் வாழ்ந்து காட்டிய முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். நான் சகோதரி சொல்லும் போது சொன்னார்கள், ஜெபிக்கிற 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 தாய். அவங்களுக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, உறவினர்கள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தாங்க. ஆனா எதை அவங்க மறக்கல? ஜெபிப்பதை மறக்கவில்லை. இந்த அருமையான தாயாரோடு இந்த மரண நாளிலே இங்க கூடியிருக்கிற அல்லது இவருடைய மரணத்தை கேள்விப்படுகிற இந்த செய்திகளை ஒருவேளை நாம் ஒருவருக்கொருவர் சொல்லுகிற அனைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்வது, அவர்கள் ஜெபித்து காண்பித்தது போல இரவும் பகலும் ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரை துதித்தது போல, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தது போல. ஒரு மகள் சொன்னார்கள், நான் 6 வயதிலேயே நாங்க வரும்போது கை கூப்புவாங்கன்னு சொல்லி. வரும்போது மாத்திரமல்ல, கடைகளுக்கு செல்லும் போதும் ஒருவேளை நான் வெளியிலே கண்டால் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உடையவர்களாக நாம் அனைவரும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இது என்னுடைய பார்வையிலே அருமையான தாயார் வாழ்ந்து காட்டியதை நினைவு கூர்ந்து நாம் அர்ப்பணிக்க வேண்டிய நாள். அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். நாம் எப்போது அழைக்கப்படுகிறோம் என்பது நமக்கு தெரியாது. அழைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு கூட்ட மக்களுக்காக நாம் ஜெபித்திருக்க வேண்டும். ஒரு கூட்ட மக்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருக்க வேண்டும். எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஆண்டவரை சொல்ல ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தருகிறார். கடையில சண்டை போடுறதுக்காக மாத்திரமல்ல, கைப்படியில சண்டை போடுவதற்காக மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டிய அருமையான தாயார்.
இதுபோல வருங்கால வாழ்வில் நாமும் சாட்சியாக வாழ்ந்து காட்ட ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வதாக. ஆமென். வேற சாட்சி வாங்கிக்கிறோம். நம்முடைய அவங்க ஊழியத்தில் இருக்கிற அந்த அசிஸ்ட் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருடைய சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளை சாட்சி ஆண்டவர் சொல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை என்னுடைய தாயாருக்கு மகளா பிறக்க எனக்கு வந்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் தான் அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க தனியாக பிரிஞ்சு அவங்களுடைய எங்கள் அம்மா எங்களுக்கு நெசவு தொழில் செஞ்சு தான் என்னை எங்கள் தம்பியும் வளர்த்தாங்க. ஸோ இப்பவும் சொல்லுவாங்க, நான் அவங்க 2 பேரையும் கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேலையை சிந்தி நான் அவங்கள வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி எங்களை அப்படிதான் உண்மையே கஷ்டம் இருந்துச்சு. எங்களை நல்ல முறையில் தெய்வ பயமுள்ள பிள்ளைங்களை நல்லா வளர்த்தாங்க. நாங்கள் சேச அனுபவத்தில் தான் இருந்தோம். எனக்கு சரீரத்தில் ரொம்ப பலகீனம் போராட்டம் அப்படிலாம் இருந்தனால தான் நாங்கள் பிரதர் சர்ச்சுக்கு வந்தோம். பிரதருக்கு அம்மா அவங்க நல்ல சோமணி நாங்கள் என்னைக்கு இங்கே வந்து சபையில் வந்தோம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு மாத்திரை மருந்து இல்லை. அவங்க நல்லா போராடி சோமணி எங்களுக்கு ஜீவனை சுகத்தையும் வாங்கி தந்தாங்க. அதுக்கு பிற்பாடு தான் கர்த்தருடைய அழைப்புருந்து நான் ஊழியத்துக்கெல்லாம் வந்தேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு தான் எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கும் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரீரமெல்லாம் ரத்தம் உறைஞ்சது போல உடம்பெல்லாம் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராட்டமான அனுபவத்தில் காணப்பட்டு அவங்களும் என்ன இருந்தாங்க. ஃபெய்த் ஹோம்க்கு வந்தாங்க. வந்த பிற்பாடு தான் எங்களுக்கு தம்பி மேரேஜ் காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைங்க ஊழியக்காரங்க எல்லாம் சிறப்பாக நடக்க கர்த்தருடைய செஞ்சதுக்கு பிற்பாடு எங்கள் அம்மா ஊழிய பாதையில் இருந்து நல்ல முறையில் ஊழியத்தில் மிகவும் ஒரு உறுதுணையாக ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு தாயார் நல்ல முறையில் சமையல்லாம் பண்ணி எடுத்து நல்ல சுவையாக ருசியாலாம் தந்தாங்க. எல்லாரையும் விசாரிக்கிற அனுபவங்கள் நல்ல ஒரு அனுபவமாக காணப்படாங்க. நல்லா செபிக்கிறவங்க மற்றவங்களுக்கு அவங்க சிலர் வயிறு கொதி அப்படிலாம் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஜோம் பண்ணி ஆன்லைன் பாட்டி ஜோம் பண்ணி விடுதலை கொடுத்து இது பண்ணாங்க. அவங்க மறைச்சதுக்கு பிற்பாடு எங்கள் அம்மா அதை இது பண்ணி மற்றவங்களுக்கு இது பண்ண முடிய அளவில் கத்திருந்து கிருபையை கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் பிரயோஜனம். எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் சோதனைகள் வந்த போது கத்திற்காக அவங்க நிற்கிறவங்களா அனுபவத்தில் கத்திர உதவி செஞ்சாங்க. இந்த நாட்களில் இந்த கடைசி இந்த 2 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப வேலை. அவங்க காலை தொட்டு பார்த்தா கால் மாதிரி இருக்காது, மரத்தை தொட்ட மாதிரி இருக்கும். எனக்கு தொட்டு நான் சின்ன என்ன போடுவேன் எனக்கு இதை பண்ண போடுவோம். காலை தொடும்போது எனக்கு ரொம்ப வேதனை அழுகுதான். ஆனால் அவங்க சரீரங்களில் எவ்வளோ வலி வேதனை கஷ்டம் இல்லாதனால ஒரு நாள் அவங்க அந்த கஷ்டத்தின் மத்தியில் முருகாத அளவில் எத்தனையோ ஒரு சில தெய்வ பிள்ளைகள் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம், எல்லா செலவும் நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்கே துணி மாற்றுங்க, நான் உடனே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சிறு கடுகு ஒரு துளி அளவு கூட அவங்களுக்கு அதில் விருப்பமே இல்லை. நாங்களும் சொன்னோம், எனக்கு சின்ன பிள்ளைங்க விவரம் தெரிஞ்ச நாளில் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கணும் தலைவலிக்கணும் ஒரு மாத்திரை போடுறது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் நான் அவங்க பார்த்ததே இல்லை. எங்கள் தம்பியை ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக கூட்டிட்டு எங்களை நல்லா கவனிச்சாங்க. ஆனால் அவங்க ஒரு மாத்திரை கூட பண்ணான்னு சொன்னேன். அவங்க இவ்வளோ இத்தனை வருஷம் அப்படி இருந்தாங்க. அதனால் இனி அவங்க கடைசி நேரத்தில் அவங்க வந்து தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த விசுவாச பாதையை ஒத்துழைச்சாங்க. எவ்வளோ கஷ்டங்கள், தூங்க முடியாது, படுக்க முடியாது, இருங்கள் சரீரத்தில் ரொம்ப வேதனை. ஆனால் அந்த வேதனைகள் எல்லாம் சகிச்சு இந்த நாளை விசுவாசத்தை ஓட்டத்தை முடிச்சு ஏசப்பா கூட போய் சேர்ந்துட்டாங்க. அது மாத்திரம் ஊழிய பாதையில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருப்பாங்க. நான் நைட்டு தூங்குறதுக்கு நாங்கள் லேட் ஆகும். அப்பவும் பார்த்தா அவங்க முடிச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் படுப்பேன். அடுத்து அதிகாலையில் இப்படியாவது ப்ரைஸிங்க்கு நான் எழும்புவேன். அப்போ அவங்க எழுப்பி ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் படுக்கும்போது தான் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் எழும்பும்போது தான் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நினைப்பேன், இவங்க எப்போ தான் உறங்காங்கன்னே தெரியலை, எப்பவும் ஜோம் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஊழியத்தில் விசுவாசம் வீட்டுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காவல்காரங்க இரவும் பகலும் தேவனுடைய வீட்டில் எங்களுக்காகவே பிரயாசப்பட தேவனுடைய நாமத்துக்காக அவங்க பிரயாசப்பட ஆண்டவங்க கிருபைகளை தந்தாங்க. நாளை அவங்க ஓட்டத்தை மகிமையோட வெற்றியோட முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. கர்த்தர் அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்குள்ள செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நன்றி சொல்லி சாட்சி முடிக்கும். கர்த்தருடைய வருஷத்தை நாமத்தை மகிமை கொண்டாட்டும். ஆண்டவருடைய கிருபையினால என்னுடைய சாட்சியோடு கூட உங்களுடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் உங்களுடைய ரமணியக்காவை குறித்து உங்களுக்கு அடியேன் சொல்லிக் கொள்வதற்கு அநேக வார்த்தைகள் இருக்கிறது. சுருக்கமாய் பூமியிலே அவங்க பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவளை நடத்தி வந்த வழிகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு என்னுடைய ஆத்மாவிலே தெரிகிறது இது ஒரு மனநாடு. ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு விதமாக
ஒரு பிரிவின் வேதனை இருக்கிறதை நான் உணர்கிறேன். ரெண்டே ஒத்துக்கொள்கிறேன். கொண்டு எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சபையிலிருந்து ஆத்ம மணாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியாய் கர்த்தர் ரமணியக்காவை ஆயத்தப்படுத்தினது ஒரு சந்தோஷம். ஆனாலும் அவர்களுடைய மத்தியிலே இருந்து செய்து வந்த ஊழியத்தை நினைக்கும் போது சற்று மனதுக்கு கடினமாக, அவருடைய இழப்பு எங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கிறது. எழுத்தின்படி அவள் 2 பிள்ளைகளை பெற்றார்கள். ஆனால் 3 பிள்ளைகளுக்கு அவள் ஒரு தாயாய் வாழ்ந்தார்கள். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய சாக்கியம். நாங்கள் 3 பேருமே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய பெரிய கிருபையினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வேலி. அந்த வேலி இன்றைக்கு பிரிக்கப்பட்டது போல எனக்கு தோணுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் கிருபையினால் இது இழப்பல்ல, விதைப்பு. அந்த நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு உங்களை மத்தியிலே ஒரு சில வார்த்தைகளை சாட்சியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய சாக்கியம். முதல் தரமானவைகளை கத்தருக்கு கொடுப்பதற்கு கற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். முதல் பிள்ளை, 2வது மகன், எல்லாவற்றையுமே விசுவாச வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கு அவளுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்கலாம். எல்லாராலும் அப்படி கொடுப்பதற்கு கடினம், அருமையானவை. அது அவருடைய வாழ்க்கையில் இருந்த முதல் பெரிய சாட்சி. தனக்கு உண்டானவைகளை அல்லது முதல் தரமானவைகளை ஆண்டவருக்கு என்று கொடுப்பதற்கு மிகப்பெரிய கிருபை கிடைக்கப்பட்டிருந்தது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2வது, தன்னையும் அந்த இடத்திலே அவள் ஒப்பு கொடுத்தார்கள். தன்னை ஒப்பு கொடுத்த விதத்தை குறித்து உங்களுக்கு சற்று விளக்கி சொன்னால் நன்றாக இருக்கும். 2 மாதங்களாக பலகீனப்பட்டு விட்டார்கள். ஊழியக்காரருடைய சமையல்கள் சரியில்லை என்பதாக நினைக்க வேண்டாம். நான் நன்றாக எங்கள் அம்மா சமைச்சு நான் சாப்பிட்டதை விட, எங்கள் சகோதரிமார் சாப்பிட்டதை விட கர்த்தருடைய கிருபையினால எனக்கு ஒரு 18 வருஷ காலத்தில் ரமணியக்கார சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலே ஒரு கிருபை. அனந்தரந்து உண்மையாக சொல்கிறேன். கடந்த வாரத்தில் கூட அவங்களுடைய மகாதா ஊழியத்தில் இருக்கிறாங்க, பெரிய சிஸ்டா. அவங்கள்ட்ட சொன்னேன், உங்கள் சமையல் எப்படி இருக்குது, ஒரு காலத்தில் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னு. ஆனால் நான் ரமணியக்காட்ட அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் வராது. சொல்லியிருக்கேன், சில விஷயத்தை சீர்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கேன்னா மேக்ஸிமம் 99% அவங்களுடைய சமையல் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. அவங்க எதை வச்சாலும் சரி, எந்த கம்ப்யூட்டர் எந்த நெட்டு பார்க்க வேண்டியதில்லை, எந்த புக்கு பார்க்க வேண்டியதில்லை, எல்லா சமையலும் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் இன் ஆல் எல்லாவற்றிலும் கிறிஸ்து அவங்க ஜெயிக்க வச்சார். அப்படி ஒரு சமையலில் ஆண்டவர் எங்களுக்கு ருசிகரமாக ரொம்ப நல்லா சாப்பிட்டுருக்கேன். மீன்லேருந்து இறைச்சிலேருந்து எந்த பொருள் கூட அவங்க சமைச்சா அவ்வளோ அருமையாக ருசியாக இருக்கும். அன்பின் விருது செய்த காலத்தில் கூட அவ்வளோ நல்லா இருக்கும். அது அவங்களுக்கு கிடைக்க கிருபை. அந்த கிருபை யாருக்கு கிடைக்கப்படுகிறது இன்னும் கூட சொல்ல போனால் அவங்க ஒரு பிரமாண வாழ்க்கையை கற்றுக்கொண்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனுடைய வீட்டில் ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பிரமாணம், ஜெபம், எல்லாவற்றிலையுமே ஒரு பிரமாண வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள அவங்க நல்ல முறையில் செய்தாங்க. அது அவங்கள்ட்ட இருந்த ஒரு சால சிறந்த ஒரு கேரக்டர். முடியாது, மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பகுதியே இருக்காது. சில நேரங்களில் நைட் நேரத்தில் தூக்கம் வந்தால் போய் படுங்கன்னு சொன்னால் கூட ப்ரைஸிங் இருக்காமல் படுக்கவே மாட்டாங்க. சில நேரம் வருத்தத்தில் சொல்லி ஒன்றும் பாஷிங் பேருக்கெல்லாம் வராண்டாங்க. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால அவங்க பிரமாணமாக அந்த தேவனுடைய கிறிஸ்துவுக்குள்ள உள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு ரொட்டீனாக, அந்த கிரமமாய் ஒழுக்கமாய் அப்படிங்கிற ஒரு லைஃப்பை அவங்க லைஃப் ஜீவனாக அவங்களுடைய லைஃப்பில் இருந்துச்சு. அதெல்லாம் இனி அந்த வயசில் உள்ளவங்கள்ட்ட பார்க்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அடுத்து சொன்னால் அவங்க வாழ்க்கையில் சொன்னால் 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய வீட்டில் இருக்க ஒரு நாள் நல்லது. அவங்க மகனையும் மகனுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பார்க்க போவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க பேரப்பிள்ளைகள் 3 பேரப்பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பேரப்பிள்ளைகளுக்காக போவாங்க. போனால் நைட்டு எவ்வளோ கொஞ்சம் லேட் ஆனால் கூட விசுவாச வீட்டுக்கு பதட்டத்தோடு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1000 நாளை. சில நாள் நான் இப்படியே சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணாம் ஆனந்த் வீட்டில் தங்குங்கக்கா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள் கூட அதுக்கு அவங்க இசைவாக தலையாட்டினதே கிடையாது, சரின்னு ஏற்றுக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய வீட்டில் இருக்க ஒரு நாள் நல்லது. அல்லேலூயா. அப்படி ஒரு தேவனுடைய வீட்டு வாழ்க்கையை அவங்க ரொம்ப நேசித்தாங்க. தேவனோடு உள்ள ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. அநேக நேரத்தில் அவங்க கடந்து போன சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அவங்களுக்கு நெருக்கத்தை கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய அழைப்பு எவ்வளோ மேன்மையாக இருக்கோ அந்த அழைப்புக்கு தக்க நெருக்கத்தை, சோதனையை சந்திக்கிறது இயல்பான அனுபவம். அப்படி அவங்களுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் மேன்மையாக இருந்ததுனால அதுக்கேற்ற பாதையை சந்திச்சாங்க. அதிலெல்லாம் வச்சிலும் ஆண்டவர் கிருபையை கொடுத்து அவங்க நிலைநிறுத்துறாங்க. என்ன சொல்ல கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும். நிறைய எல்லாரும் சொன்னாங்க. ஒப்புரவாதி, மன்னிப்பு கேட்குறது. சில நேரம் கொஞ்ச நேரம் அவங்க விலையினத்தினால சில நேரம் டக்குனி கோவப்பட்டுருவாங்க, வருத்தப்பட்டுருவாங்க. ஆனால்
மன்னிப்பு கேட்குற பழக்கத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய கிருபையினால காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மன்னிப்பு கேட்பது கொடுப்பதும் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய காரியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுக்கு ரொம்ப குறைவு. ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் சில நேரத்தில் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்து கூட ராபோஜனம் கொடுக்க போகும்போது காலில் தொட்டு மன்னிச்சுட்டு அது ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் கூட அவங்களுடைய மனசாட்சி அவங்க சுத்தமாக வச்சுக்கிட்டே அப்படி ஒரு மன்னிப்பு கேட்குற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்து அது கூட ஒரு மேன்மையான அனுபவம் தான். அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தேவைதான். என்ன கூட சொன்னால் பாடுபடுகிற ஜீவி, அவங்க விசாரிக்கிறது, அன்பு செலுத்துறது, ஆண்டோடைய அன்புனால நிறைய வஞ்சகம் இல்லாமல் கொடுப்பாங்க. அதெல்லாம் இனி உள்ள இருதயங்களை தேடனா கஷ்டமான காரியம் தான். பாடுபடுவாங்க. சிலத்தில் சுத்தமாக பலகீனமாக இருக்கிற நாட்களில் கூட அவங்க பாடுபடுகிறதும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நினச்சி பார்க்குறேன். அப்படியெல்லாம் இனியெல்லாம் ஆத்துமாக்கள் நம்முடைய சபையில் இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் தருவார் நாளும் நினைக்கிறேன். ஆண்டோடைய கிருபையினால் அப்படி உங்களுடைய லைஃப்பில் ஒரு பாடுபடுது, ஆண்டவரை நேசித்து கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு சால சிறந்தது ஆண்டோடைய கிருபையினால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்க்கை. தேவனுடைய வீட்டுக்கு வந்து ஆண்டோடைய கிருபையினால் நாங்கள் இங்கே வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதோடைய கிருபையினால் மனப்பூர்வமாக சொன்னால் எப்பவும் அவங்கள எதுக்கும் நம்பி வச்சுட்டு போகலாம். எல்லா விஷயத்திலும் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. விசுவாச வீடை சுத்தமாக வைக்கிறதானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையின் சுத்தமானாலும் சரி, ஜீவியத்தின் பகுதியில் சுத்தமானாலும் சரி, எல்லாவற்றிலும் அவங்களுடைய லைஃப்பில் காணப்பட்டது. கர்த்தர் விரும்புகிற ஒரு சுத்தமான இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான்களோட தேவனை தரிசிப்பார்கள். அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய காரியம் என்னென்னா, சாத்தானை நேரடியாக பார்க்குற ஒரு அனுபவம் இருக்குது. நான் அடிக்கடி இது செய்திருக்கேன் அவங்ககிட்ட. சத்துரு அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அதுதான் அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய போராட்டம். இப்போ நான் இருக்கிறேன், பிசாசை பார்த்தீங்களான்னா பார்க்கல, பிசாசின் கிரியை இருக்காங்கன்னா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படிலாம் தத்துவமாக சத்துருக்களுடைய காரியங்கள் தெரியும். ஆனால் அதின் மத்தியில் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து இந்த விசுவாச வாழ்க்கையை ஜெயமாக ஓடி முடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ போராட்டம் தெரியுமா? அந்த 2.5 மாத காலத்தில் 18 வருஷத்துக்கு முன்னாலே வியாதியோடு தான் விசுவாச வீட்டுக்கு வந்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் அவங்கள பார்த்தவங்க சொன்னாங்க சீக்கிரம் செத்து போவாங்க அப்படின்னு சொல்லி. அதுலேயே கர்த்தர் காப்பாற்றினார். இப்போ ஆண்டோடைய சமயத்தில் கரெக்டாக அவங்களுடைய விசுவாசம் பாதுகாக்கப்பட்டு நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறேன். கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்த கிருபை. எலியாவை கர்த்தர் எடுக்க விரும்பினார். எலியாவுடைய சால்வை எடுக்கலை. அல்லேலூயா. அதில் ரமணி அம்மாவை எடுத்துட்டாங்க. அதில் ரமணி அம்மாவுக்கு கொடுத்த கிருபைங்க தான் இருக்குது. அல்லேலூயா. எங்கள் அம்மா அப்பா அடக்காராதனையில் இப்படி தான் சொன்னோம். எங்கள் அம்மா ஜெபிக்கிற தாயாக இருந்தாங்க. நம்பி கூட்டுட்டு போவோம் யார் வந்தாலும் சரி. உண்மையிலே சொல்லப்போனால் நம்முடைய ஊழியம் தலை தூங்குறதுக்கு, அற்புதமான செயல் செய்யப்படுவதற்கு ஒரு காரணம் அவங்களுடைய ஜெபம். அல்லேலூயா. நாங்கள் ரொட்டீனாக எங்களுடைய லைஃப்பில் ஜெபிப்போம், உண்மைதான். ஆனால் அவங்க அப்படில்ல, அவங்க ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்முடைய சபையில் அப்படி ஒரு சில தெய்வ பிள்ளைகளை கற்று தந்திருக்கிறார். அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அவங்களுக்கு நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் அவங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நிறைய சாட்சி சொல்ல சமயமாயிட்டு கர்த்தர் அவங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இன்றைக்கு பூமியில் இருக்குது. அதை இங்கே வந்திருக்கிற அநேகருக்கு கொடுத்து நம்முடைய சபையிலே அப்படிப்பட்ட சாட்சிகளாய் நிறுத்த முடியும். அவங்கவுங்க இருக்கிற சபைகளில் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு அறிவிப்பு, அதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி கூட்டத்தை முடிச்சு அடக்க ஆராதனைக்கு புறப்பட போகிறோம். ஆண்டோடைய கிருபையினால் 2 வாகனம் ஒழுங்கு பண்ணி எடுக்கிறோம். 2 வேன் நமக்கு மேலே நிற்கும். கன்னியாகுமரியில் நம்முடைய அடக்க ஆராதனை, அவங்களுடைய ரமணி அக்காவுடைய அடக்க ஆராதனை கன்னியாகுமரியில் வச்சு நடைபெறும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாகுங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்நாக்ஸ் போல் ஏதாவது இருக்கும், பசி உள்ளவங்க வாங்கி எடுத்து சாப்பிட்டு கொள்ளுங்க. ஆண்டோடைய கிருபையினால் வாகனத்தில் ஏதாவது ட்ரிங்க்ஸ் எதுனா குடிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபையினால் மற்றவங்களுக்கு என்ன தேவைனாலும் ஆண்டோடைய கிருபையினால் உங்களுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். அங்கே அடக்க ஆராதனை முடிஞ்சோடனே பாஸ்டர் சபையில் வச்சு ஏதாவது அவங்க ஆயத்தப்படுத்தியிருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். சாப்பிட விரும்பக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு நமக்கு ஒரு ஜெபம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆறுதல் ஜெபம்லாம் கிடையாது. ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது நல்லா புரிஞ்சிடும். ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது கடற்கரையில் போய் பிள்ளைகளே உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டு அவர் சாப்பிட்டாரான்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் நம்பிக்கைக்காக ஒரு விருந்து. அல்லேலூயா. சின்ன விருந்து, அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக அவங்க விரும்புகிற விதத்தில் சின்ன விருந்து வச்சுருக்கோம். நீங்கள் நினச்சிடக்கூடாது ஆறுதல் கூட்டம் வைக்கணும்னு. கர்த்தர் எனக்கு சொன்னதான விஷயம் இதுதான். என்ன சொன்னார்னா, உயிர்த்தெழுந்த நான் என்ன செய்தேன், சீசர்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அது மாதிரி நீ என்ன செய்ய, உயிர்த்தெழுதலை நம்பிக்கையோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பாடை ஒழுங்கு பண்ணுங்க. ரொம்ப பெரிய ஆகும். என்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த அழைப்பை ஏற்று வெள்ளிக்கிழமை மாலையில் என்ன செய்யுங்க, 6 மணிக்கு போலுவாங்க. சும்மா ஒரு பாட்டு பாடி வேற ஒரு இது இல்லை,
அவங்க நல்லா போயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம அந்த சந்தோஷ நாள், ஒரு மனமகிழ்ச்சியின் சந்தோஷ நாள். எனக்குள்ள நான் நினைக்கிறது வீடு காண கூப்பிடுற மாதிரி. அல்லேலூயா. என் மனசெல்லாம் அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. நல்ல மணவாளனாகிய இயேசுவுக்கு நல்ல ஒரு மனவாட்டி ஆயத்தமாயிருக்காங்க. அல்லேலூயா. ரைட். ஆகையினால வாகனம் ரெடி பண்ணி இருக்குது. போகக்கூடிய தெய்வ பிள்ளைகள், 2 வீலரில் போகிறவங்க ரொம்ப கவனமாக வாங்க. நாங்கள் இந்த கார், ஒரு சின்ன கார் கையில் வந்துக்கிடுவோம். உங்களுக்கு 2 வேன் ஒழுங்கு பண்ணியிருக்கு. 2 வீலரில் வரவங்க வந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே ஒரு சின்ன உணவு ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க, அதையும் சாப்பிட்டு கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை மாலையில் உங்களுக்கு 6 மணிக்கு ஒரு ஜெபம், ஒரு 6, 6:45 போல் நம்ம ஒரு சின்ன உணவு. அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் அவங்களுடைய இழப்பின் இடத்துல எங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால இது போல தாயாரை எழுப்பி தரணும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் விதைப்பு, இது என்னது விதைப்பு. நிச்சயமா யோபுக்கு இழப்பு விதைப்பா இருந்திருக்குமானா ஊழியத்துல எங்களுக்கு விதைப்பு தான். எங்க அம்மா இறந்த போது கூட எனக்கு ரொம்ப பாரமா தெரியல, ஏன்னா அப்ப எனக்கு இப்படி எல்லாம் இருந்ததுனால. ஆனா இவங்களுடைய இழப்பு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கர்த்தர் இந்த இடத்தை நிரப்ப கண்டிப்பா என்ன செய்வார், தருவார். சரி, நம்முடைய தியானத்துக்கு நிறைய கடந்து போவோம். 5 வருஷத்துக்கு முன்னாலே இவங்க வியாதிப்பட்ட போது எனக்கு கர்த்தர் இவங்களுக்கு நீ பிரசங்கத்துக்கு தந்த வசனம், அதான் இன்னைக்கு பேச போறோம். அந்த பிரசங்கத்தின் வசனம் மறுபடியும் எப்ப எனக்கு வரோன்னு நினைப்பேன். ஒரு ஆள் இறக்க போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தூது கர்த்தர் தருவார். அவங்க இறக்க போறாங்க அப்படின்னா அவங்க குறிச்சு ஒரு தூது. மறுபடியும் நேற்று சாயங்காலம் அந்த தூது எனக்கு கிடைச்சிது. நான் வர்றதுக்கு முன்னாலே ஒருத்தங்களை பார்த்து சொன்னேன், அவங்க எப்போ சாவாங்கன்னு தெரியாது, போய் பார்த்துருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். சிஸ்டர்ஸ்ட்டை மட்டும் ரொம்ப பெருசாக சொல்லலை, அழுவாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தூதை உங்களோடு பேசுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பெரிய பிரசங்கம்லாம் இல்லை, நம்முடைய மத்தியில் ஒரு 25 நிமிஷம் இருக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள, மேக்சிமம் 25 நிமிஷத்துக்குள்ள இந்த பிரசங்கத்தை முடிக்க நினைக்கிறோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்தது. ஞானம் என்று சொன்னா நிறைய விஷயம். இவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஞானம் கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை என்ன செய்தனா, சித்திரம் தீர்த்தது அப்படின்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை என்ன செய்தனா, சித்திரம் தீர்த்தது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் போது, ஞானத்தினால் வீடு கட்டப்படும். வாசிங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் இவர்களின் லைஃப்ல இவ்வளவு நேரம் கேட்ட சாட்சிகள் எல்லாம் ஞானமாகிய கிறிஸ்து இவர்களுக்கு வந்ததிலிருந்து இவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இவர்கள் அருமையும் பெருமையும் மேன்மையுமான எல்லா பொருட்களோட இந்த பூமியிலே வாழ்ந்து முடிச்சிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஞானம் என்கிற வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட சில விஷயத்தை பேசிக்கொள்ள விரும்புகிறேன். இவர்களை குறித்து பிரசங்கம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் தப்பா எடுத்துக்கொள்ளாங்க. மரண சமயத்தை சந்திக்கும் போது ஆண்டவருடைய கிருபையினால மிகுந்த மனத்தாழ்மையோடு தெய்வ பயத்தோடு சொல்றோம். அவங்க எப்படி அவங்க ஓட்டத்தை முடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் தருவார். அப்ப இவங்களை குறிச்சு என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாலே இது செய்த போது நான் பெய்தம்ல இது வரைக்கும் சொல்ல. அப்ப எனக்கு ஆண்டவர் கொடுத்தது பூமியில இருக்கிற சிறியவைகளை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னார். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல 24 முதல் எழுதி கொள்ளுங்க. 24 முதல் 28 அதுல சொல்லியிருக்கோம். பூமியிலே மகா ஞானம் உள்ள சிறியவைகளாய் இருந்து மகா ஞானம் உள்ளவைகள் நான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. வாசிங்க. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான் உண்டு. இவர்கள் ஞானத்தினால் கட்டப்பட்டார்கள். இவர்களுக்குள்ளே வந்ததான இவர்கள் ஏற்றுக்கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இவர்களை தெரிந்தெடுத்த ஞான கண்மலையாய கிறிஸ்து, இவர்கள் ஒரு மகா ஞானமுள்ளவர்களாய் வாழ்வதற்கேற்ற சிறியவைகளாய் இவர்களை மாற்றினார். அல்லேலூயா. மிக விஷயம் ஒரு 7 காரியம் பூமியில இவங்க எப்படி எல்லாம் சிறியவைகளாய் வாழ்ந்தாங்க. வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசிட்டு போறேன். சமயம் சுருக்கமா எடுத்துக்கணும். முதலாவது வாழ்க்கையில இவங்க வாழ்ந்த அனுபவம் 1 சாமுவேல் புஸ்தகம் 26-20வது வசனத்தை வாசித்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 26-20 வாசித்தார். இவர்கள் இந்த பூமியில வாழும் போது மகா ஞானம் உள்ள சிறியவைகள் என்கிற இடத்துல அந்த ஞானம் உள்ள இதுல இவங்க ஒரு தெள்ளுப்பூச்சி போல வாழ்ந்தாங்க. வாசிங்க. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை போல. இப்ப நான் சொல்ல போற தெள்ளுப்பூச்சி அனுபவம் இவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பிறந்த குடும்பத்தின் அனுபவம்.
நான் பார்த்த அனுபவம் இல்லை, இவங்க சொன்ன சாட்சி வச்சு சொல்லிட்டு போறேன். இவங்க பிறந்த குடும்பத்துல இவங்களுடைய வாழ்க்கை ஒரு தெள்ளுப்பூச்சி போல இருந்ததா சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுலேயே வீட்டு வேலையை கொண்டு விட்டுட்டாங்க, சின்ன வயசுலேயே கஷ்டப்படக்கூடிய நிலவரம், சின்ன வயசுலேயே இவங்களுடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்டது போல ஒரு நிலவரம், இப்படியெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க கடந்து போயிருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஆரம்பமே பிறந்ததுல இருந்தே ஒரு தெள்ளுப்பூச்சி போலதான் இவங்களுடைய வாழ்க்கையில கடந்து போயிருக்கு. வாழ்க்கை தாழ்மையின் அனுபவத்துல ஒரு தாவீது சொல்ற, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்ட தாவீது இந்த வாழ்க்கையில அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஐயா நான் ஒரு தெள்ளுப்பூச்சி. வாழ்க்கையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நிறைய நாள் சொல்லி அழுதுருக்கிறாங்க. என் வாழ்க்கையுடைய நிலவரம் இப்படி இருந்திருக்கு, என்னை படிக்க வைக்க முடியல, வீட்டு வேலை செய்திருக்கேன், தெள்ளுப்பூச்சியை போல என்னுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஓகே, ரெண்டாவது அழகா சொல்லியிருக்கோம், வேட்டையாடப்படுகிற கௌதாரி. வாசிங்க. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல. ஃபேமிலி லைஃப்க்கு பிற்பாடு லைஃபை குறித்து சொல்லியிருக்கிறேன், நான் பார்க்கல, மறுபடியும் சொல்றேன். இந்த 3 விஷயமும் நான் பார்க்காத விஷயம், 4 விஷயம் நான் கண்ட விஷயம். இந்த ரெண்டாவது விஷயம் வேட்டையாடப்படுகிற கௌதாரி. அழகான ஒரு புருஷனை உங்களுக்கு பார்த்து கட்டி வைத்தாங்க. அவருக்கு உருவத்தில் அழகானவர், ஆனால் வாழ்க்கையின் தராதரத்தில் அப்படி இல்லைங்கிறதா இவங்க சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமான, கொடுமையான, வேதனையான, ரொம்ப மன கஷ்டத்துக்குரிய பாதைகளை இவங்க கடந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேட்டையாடப்படுகிற கௌதாரியை போல இவங்க வாழ்க்கை காணப்பட்டிருக்கு. குடும்ப வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம். சொல்ல போனா அவருடைய இழப்புக்கு பிற்பாடு தான் இவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால இவங்க திருமணமான பிற்பாடு வேட்டையாடப்படுகிற கௌதாரியை போல இவருடைய வாழ்க்கை காணப்படும். மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு முழுமையாய் வருவதற்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட மூன்றாவது சிறிய ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 22:6 வாசித்தால், சங்கீதங்களின் புஸ்தகம் 22:6 வாசிக்கும் போது, நானோ ஒரு புழு. வாசிங்க. நானோ ஒரு புழு. வாசிங்க. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் உங்களுடைய ஏழ்மை, உங்களுடைய இயலாமை அநேக சந்தர்ப்பத்தில் எங்களுடைய குடும்பம் ஒரு புழுவை போல அற்பமா, அருவருப்பா அப்படிங்கிற இடத்துல காணப்பட்டிருக்காங்க. அது அவங்களும் அவங்க பிள்ளைகள் மூலமாகவும் அறிந்து கொள்ளக்கூடிய பகுதி. கடுமையான கஷ்டத்தின் பாதையில, கடுமையான நிந்தையின் பாதையில, கடுமையான அவமானத்தின் பாதையில, பல விதங்களில் புறக்கணிக்கப்படுகிற அனுபவங்கள்ல, சில இடங்கள்ல இவங்களுடைய இல்லாமை, இவங்களுடைய வெறுமை, இவங்களுடைய வறுமை, இவங்களை ஒரு புழுவை போல நினைக்க. ஏன்னா அவங்களுக்கு சூழ்நிலைகள் நிறைய சாதகமா இருந்துச்சு, ஆனா இவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, இவங்களுடைய குடும்பத்தின் நிலவரத்தில் இவங்க புழுவை போல காணப்படும். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவங்களுக்குள்ள ஞானமாய் வந்த பிற்பாடு மகா ஞானமுள்ள நான் தான் இவர்களை மாற்றினார். அல்லேலூயா. ஒன்று எறும்பு. இப்ப வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24 இருந்து இப்ப மறுபடி வாசிங்க. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான செந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற எறும்பு. அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு எறும்பின் அனுபவம் இருந்துச்சு. எறும்பு பாருங்க, அதுகிட்ட நிறைய விஷயம் இருக்கும். கோடை காலத்துல ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும், நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். எறும்பு மட்டும் பற்றி உங்களுடைய லைஃபோடு ஒப்பிட்டு கேசப்பாவுடைய கிருபையில பேசினா நிறைய காரியம் பேசலாம். எறும்பு, சின்ன எறும்பு பாருங்க, ஒரு மோப்ப சக்தி நல்லா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல ஆகாரத்தை போடுங்க, எறும்பை வாவாணி கூப்பிட்டாங்க, அதுக்கு ஒரு நல்ல மோப்ப சக்தி இருக்கும். அல்லேலூயா. தன் ஆகாரத்தை சேர்க்கிற மண்ணையும் சீனியையும் குழப்பி போடுங்க, அது மண்ணை எடுத்துட்டு போகாது. இப்ப கூட பிரசங்கத்துல நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டா ஏதாவது நான் ஒரு குத்திர பாயிண்ட் சொன்னேன்னா அந்த குத்திர பாயிண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். மண்ணை எடுத்துட்டு போறதுதான் நமக்கு இருக்கும், சீனி எடுக்கக்கூடிய கிருபை இருக்காது. அல்லேலூயா. ஆனா ஒரு எறும்பை எடுத்து பாருங்க, மண்ணையும் சீனியை நல்லா குழப்பிட்டு போட்டு பாருங்க, அது சீனியை தான் எடுத்துட்டு போகும். கோடை காலத்துல தன் ஆகாரத்தை சேர்க்கிற எறும்பு அருமையா லைஃப்ல வசனத்தை கேட்டாங்க, வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்றதுக்கு ஏற்ற கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. ஆமா, தன் வாழ்க்கைக்குள்ள உபதேசத்தை, சத்தியத்தை கேட்க விரும்பினான். கேட்க ஆண்டவருடைய கிருபையினால அந்த எறும்பை போல சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அது இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மகாபெரிய ஞானத்தின் தன்மை. கிறிஸ்து இவளுக்குள்ள ஞானமாய் வந்து இவளை மாஞானம் உள்ள சிறிய ஜந்துவா எறும்பா மாத்திட்டார். அல்லேலூயா. பார்த்தா ரமணியாருன்னா பிரபலமானவங்களா, புதுவிடி பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால கோடை காலத்திலே ஆகாரத்தை சேர்த்தார்கள். அல்லேலூயா. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சத்தியத்தை கேட்டாங்க, உபதேசத்தை கேட்டாங்க, வசனத்தை கேட்டாங்க, வேதமே வாழ்க்கை. அல்லேலூயா. சாகும் வரைக்கும் பைபிள் படிச்சாங்க, சாகும் வரைக்கும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மேல இருந்து பிரசங்க குறிப்பு எழுதுனாங்க. அவங்க ஒரு எறும்பு. அல்லேலூயா. டைரி கேட்டு வாங்கினாங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் ஆரம்பிச்ச உடனே எனக்கு டைரி தாங்க, பெல்லையும் கடந்து வர கஷ்டம்.
ஆனா அவங்களுடைய லைஃப்ல ஒரு கோடை காலத்துல ஆகாரத்தை சேர்க்கிற எறும்பு என்போன்ற எத்தனையோ கர்த்தருடைய ஊழியர்கள் வேதம் தெரியும் என்று வேதம் வாசிக்க முடியாத காலகட்டத்தில் வேதமே வாழ்க்கைன்னு சொன்னாங்க. ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் கண்ட காட்சி. சில நேரம் நான் வருத்தப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஏன் இவ்வளவு நேரம் போட்டு இது சரிங்க, அதை திறந்து வச்சு வாசித்து அதுல கேள்வி கேட்டு அது என்னன்னு அவங்க விசாரித்து அதுக்கு பதில் சொல்லணும்னா விட மாட்டாங்க. இல்லையா? ஒரு அருமையான லைஃப் பாருங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் மகா ஞானம் உள்ளவைகளை ஆண்டவர் சேர்த்தது எறும்பு. அல்லேலூயா. உலகத்துல இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கிற யாரையும் சொல்லல. எங்க எறும்பு சொன்னார், அந்த எறும்பின் அனுபவம் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேற எதுவும் நம்ம ரொம்ப இறங்கி பேசிட்டு போனோம். ரெண்டாவது, ஆண்டவர் கொடுத்ததான அனுபவத்துல அந்த எறும்பின் தன்மையில சொல்ல போனா அதுக்கு ஒரு மோப்ப சக்தியோடு ஆகாரத்தை சேர்க்கிறது மட்டுமல்ல, அதை குறிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு சோம்பேறித்தனம் இல்லாது. எறும்பு கிட்ட பாத்தீங்கன்னா எறும்புதான் சோம்பேறியா இருக்குமா? பாத்திருக்கீங்களா? சோம்பேறித்தனம் இருக்காது. அல்லேலூயா. வேலையில பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் எவ்வளவு பெரிய மீன் எந்த மீனை கொடுத்தாலும் சரி அவங்க தான் கழுவாங்க. அவங்க கழுவுனா தான் திருப்தி ஆகும். அல்லேலூயா. அப்படி அவங்க லைஃப் எடுத்து பாக்குறேன். எனக்கு இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாள், நான் போனாதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், அன்னைக்கே தெரியும். எங்க அம்மா சமைச்சு தந்தவங்க நமக்கு தெரியாமலா இருக்கு. ஏன்னா இத்தனை வயசு வரைக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல அவங்க சாப்பிட்ட ஹோட்டல்ல எனக்கு ஞாபகம் இருக்காங்க. தேவைப்படாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் சிலத்துல எங்களுக்குலாம் ஹோட்டல்ல ஞாபகம் இருக்காங்க. அதை விட மேன்மையா சமைக்கும் போது எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பு. திடீர்னு எங்கேயா இருப்பேன், யாராவது வாரான்னு சொல்லுவாங்க, ஏக்கா இப்படி ஆக்கும், ஃப்ரிட்ஜில் இந்த இது இருக்குது, அதை எடுத்து இப்படி சமைச்சிருங்கன்னா போதும், வர்றதுக்குள்ள அழகா சமைச்சு வச்சிருவாங்க. அல்லேலூயா. எங்களுக்கு பேர் கிடைச்சியமா இருக்கும், ஆனா அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா சுறுசுறுப்பு. ஆமா, என்ன சுறுசுறுப்பு. எதுவா யார் வந்தாலும் சரி அதை ரெடி பண்ணுங்க, இதை ரெடி பண்ணுங்க, இப்படி ரெடி பண்ணுங்க போதும். ஒரு காலத்துல எங்கேயாவது கஷ்டப்படுற ஊழியக்காரங்களா எங்க பெய்தவங்க வந்துட்டா போதும், என்ன சமையல் அப்பா, எப்படி அப்பா சமையல், என்ன சுறுசுறுப்பு. ரைட், ஓகே. ரெண்டாவது குறிப்பு, கர்த்தருடைய கிருபையினால சமயமாகிறதுனால உங்களுக்கு சொல்லிட்டு போறோம். ரெண்டாவது, அது கண்மலை மேல தன் வீட்டை கட்டி வச்சிருக்க குளிமுசல். வாசிங்க. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்கள். என்ன குளிமுசல்? என்ன குளிமுசல்? கண்மலையில ஏசாயா 51:1 வாசித்தா, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்க. இவங்களை லைஃப்ல ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சிலாக்கி என்ன தெரியுமா? கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம மத்தியில சொன்ன நிறைய சாட்சிகள் ஒண்ணு அவங்க விசுவாசத்தை குறித்து சொல்லுவாங்க. இன்றைக்கு பணம், பொருள், வசதி, ஐஸ்வர்யம் என்பன்ற ஊழியர்கள் கூட மருத்துவமனை போற தவறுங்கிறதுக்கு பேசல. ஓட்டமா ஓடுறாங்க, ஓட்டமா ஓடுறாங்க, எல்லாவற்றையும் முந்தி இருக்க விரும்புறாங்க. ஆனா வாழ்க்கையில மரணத்தை சந்திச்சு பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் ரொம்ப லேட்டா போறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவத்துல ரிவர்ஸ் கியரே கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கையில் ரிவர்ஸ் கியரை செட் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. ஃபார்வர்ட் கியர்ல கூட அவங்களுக்கு ஒரு கியர் தான் இருக்கு, ரிவர்ஸ்ல 8 கியர் வச்சிருக்காங்க. 200 கிலோமீட்டர் வேகத்துல போறான். விசுவாசத்தை குறித்து பேசுவான், இயேசு ரட்சிக்கிறார், சுகமாக்குறார், விடுதலையாக்குறார், இதோ வந்து விட்டார், இறங்கி விட்டார். எவருக்குயா? இந்த மாய்ப்பட்டவங்களுக்கு. அல்லேலூயா. மரணத்தை குறிச்ச பயம், பரலோகத்தை குறிச்ச 10% நம்பிக்கை இல்ல. இவங்க அப்படில குளிமுசலாய் கண்மலையின் வெடிப்பில் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பில் வாழ்ந்தார்கள். எந்த சத்துருவும் தொட முடியல. அல்லேலூயா. மகிமையாய், மனமாய், நறுமணமாய் கண்மலையிலிருந்தே போயிட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. வாழ்ந்து காட்டிட்டு பார்ப்பேன். இன்றைக்கு என்பன்ற ஊழியர்களுக்கே முடியாத விஷயம். பயப்படுறாங்க. மரணம் என்று சொன்னால், வாழ்க்கைன்னு சொன்னா ரொம்ப பயப்படுறாங்க. சத்துவமற்ற ஜந்து, சரீரத்துல உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா பலனே கிடையாதுங்க. எத்தனையோ நாள் அவங்க சரீரம் கிடுகிடுன்னு ஆடும், பார்த்துருக்குறோம். சத்துவமற்ற ஜந்து. அவங்க ஒன்றும் விசேஷமான கடுமையான சமீப காலமாக தான் அவங்கள போட்டு எதையாவது சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க. சாதாரண ஆகாரம் போதாங்க, ரொம்ப இறைச்சி கிடையாது, மீன் கிடையாது, சாதாரண ஆகாரத்தை சோத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ தான் நாங்கள் அவங்கள போட்டு அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும்னு எதையாவது கொடுப்போமே தவிர மற்றபடி அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சத்துவமற்ற ஜந்து. சரீர பிரகாரமாக பார்த்தா ஆஞ்சு எடுத்து அவங்க சரீரத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க வாழ்ந்தது எங்கன்னா குளிமுசல். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த ஞானவான் ஆகிய கிறிஸ்துவை மகா ஞானமுள்ள சந்தோஷம் மாற்றி விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து ஞானமா இருக்கிறாருப்பாங்க. இவங்க அறிவு தான் அவங்களை நடத்தும். ஆனா இவங்க அப்படி அல்ல. கிறிஸ்துவாகிய ஞானம் இவர்களுக்குள்ளே வந்த பிற்பாடு, கிறிஸ்துவாகிய ஞான கிறிஸ்துவர்களுக்குள்ளே வந்த பிற்பாடு இவர்களை மகா ஞானமுள்ள ஜந்துவாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை. அல்லேலூயா. இன்றைக்கு அவங்களுடைய வெற்றி பெரிய வெற்றி. அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில இருந்து பிரேதத்தை எடுத்துட்டு வரலங்க.
ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க, உண்மையில வாஞ்சிட்டாங்க. நிறைய பேர் அவங்க உண்மையில இவங்க தேவைன்னு சொல்லி இவங்களுக்கு மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க. ஒரு நாள் காலையில அன்புக்குரிய ஒரு சகோதரன் வந்து நிக்கிறார் பெய்தோம்ல, எங்க இருக்கிறீங்க? இங்கதான் இருக்கிறோம், நாங்க கொண்டு போய் போட்டு செலவழிக்கிறேன், எத்தனை லட்சம் ஆனாலும் பாரு, இப்படியே சொன்னாங்க. நான் வேணா கூப்பிடுறேன்ப்பா, நீ வேணா கேட்டுக்கப்பான்னும். அதனால அவனை கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சோம், இல்ல வரல. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நான் வேணா டாக்டர், எங்க ஃபேமிலி டாக்டரா இருக்கிறான், மோரி வித்தியாசத்துல கூப்பிட்டு வேண்டாம். இன்னொருத்தவங்க சொன்ன உடனே கூப்பிட்டு போறேன். அவங்க சொன்னாங்க ஒண்ணு வேண்டாம். அவங்க எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? மகாஞானம் உள்ள ஜந்துவாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. இப்ப அறிவீனமாய் புத்தியினமாய் ஆஸ்பத்திரியில போயிட்டு டாக்டருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். இப்ப நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, நான் பெட்ல பக்கத்துல இருந்தவளுக்கு சுவிசேஷம் சொன்னேன். வெக்கமா இல்ல உனக்கு? இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு மகத்துவமான தெய்வம்னு சொல்லிக்கிட்டு அங்க போய் டாக்டருக்கு சுவிசேஷம் சொன்ன. நாம சுவிசேஷம் தேவாங்க. வெக்கமா இல்ல? மகாஞானம் உள்ளவளை வாழ்ந்து முடிச்சிருக்காங்க. மனுஷகுமார் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? வாகிலிய பேசலாம், இயேசு பெரியவர், ரொம்ப நல்லவர், வல்லமையுள்ளவர், அனுபவிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு இயேசுக்கு என்ன அனுபவம் இருக்கு. அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்புலே தங்குகிற என் புறாவே கூப்பிட்டார். அல்லேலூயா. சத்துவமற்ற ஜந்து, ஒவ்வொரு நாளும் மெடிசன்ல வாழக்கூடியவங்க, ஆனா வாழ்ந்ததுங்க நான் கிறிஸ்துவாகி வெட்டி எடுக்கப்பட்ட சிலுவைக்குள்ளே வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்க இருக்க அநேகர் அதற்கு சாட்சி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபை, மகா ஞானம் உள்ள ஜந்துவாய் கர்த்தர் மாற்றியிருக்காய். கர்த்தராகிய தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, சத்துவமற்ற ஜந்தின் அனுபவம் என்னவாக இருந்தது? வாசிங்கள். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுமா. புருஷன் இல்லங்க, ஆனா ஐக்கியத்துக்கு ஏதுவான வெட்டுக்கிளியின் அனுபவம் பவுஞ்சாய் புறப்படும். சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டா சொல்லுங்க, நடத்திப்பார சொல்ற கேளுங்க, மூச்சு கேட்க மாட்டாங்க. ராஜா இல்லாதிருந்தும் எப்படி இருந்தாங்களா? பவுஞ்சாய் புறப்படும். ஊழியர் ரெடி ஆகுங்க, இப்ப போனோம், அங்க போனோம், அங்க போனோம், அல்ல இன்னைக்கு போக முடியாது, இன்னைக்கு அங்க ஆனந்து விட்டு போக முடியாது, ரைட், ஓகே. பவுஞ்சாய் ஊழியத்தின் நடத்திப்புக்கு கீழ்ப்படிஞ்சு பவுஞ்சாய் ஐக்கியமாய் எப்படி புறப்படணும்? இல்ல வாழை ஊழியத்துக்கு பவுஞ்சாய் ஊழியக்காரோட எஸ்எம்ஜி ரெண்டு பேர் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு வந்தாங்க. அதோடு கூட ஒரு மதனாய் விசுவாச வீட்டுல சொன்ன சாட்சியை குறித்து கேட்டுப்பட்டு பவுஞ்சாய் புறப்படுவதற்கு கேட்ட விதத்திலே ராஜா இல்லாதிருந்தும் எப்படி இருந்தாங்களா? மகாஞானம் உள்ள பவுஞ்சாய் புறப்படுற வெட்டுக்கிளியாய் கர்த்தர் மாற்றினார். மாபுரேசனாக்கி இன்னொரு சம்பவத்தை சொல்லி முடிப்பு வாசிங்க. கைகளினால் வலையை பின்னி தன்வை கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி எங்க இருக்குமா? சிலந்தி எங்க? சிலந்தி எங்க கூடு கட்டுமா? எங்க? இது இங்க உள்ள சிலந்தியை சொல்லலங்க, அரசர் அரண்மனையில வீடு கட்டுற சிலந்தியை சொன்னார் சாலமன். அல்லேலூயா. அப்படிதானா? எங்க இங்க நம்ம சிலந்தி எல்லாம் பாத்ரூம்ல கட்டிட்டு இருக்கு, நம்ம சிலந்தி எல்லாம் கண்ட இடத்துல கட்டிட்டு இருக்குங்க. இவன் சொன்ன சிலந்தி அரண்மனையில வீடு கட்டுற சிலந்தி. அல்லேலூயா. ஏங்க இது பரலோகத்துல வீடு கட்டுற சிலந்தியை பத்தி சொன்னாங்க. அல்லேலூயா. சிலந்தி செத்தாலும் சாகும், கூட்டுக்குள்ள தான் சாகும், பரலோக கூட்டுக்குள்ள ஜீவன் விட்டுருக்கு. மகா ஞானம் உள்ள சந்து. அல்லேலூயா. இது பாத்ரூம்லயும் கண்ட இடத்துலயும் கூடு கட்டுற சிலந்தி அல்ல, அரண்மனையிலே சீயோனின் மாளிகையிலே எருசலேமிலே வீடு கட்டின சிலந்தியாய், சிலந்தி செத்தாலும் சாகும், கூட்டிலே சாகும் என்ற சிலந்தியாய் ஆண்டவருக்குள்ளே ஜீவனை விட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மை பாருங்க. சாதாரண சிலந்தியா இல்ல. எங்க வீடு கட்டிச்சா? எங்க வீடு கட்டிச்சா? எங்க சொல்லுங்க? அரசர் அரண்மனையிலே. நமக்கு அரசர் யாருங்க? பாராளுமன்றமா? சட்டமன்றமா? ராஜாதி ராஜாவாகி இருக்கிற அரண்மனை. ஆண்டவர் தந்த வார்த்தை நினைச்ச போது இவ்வளவு ஒரு சாதாரணப்பட்டவங்களுக்கு இவ்வளவு ஒரு உன்னதமான வார்த்தை இருக்குன்னா, காட் இஸ் கிரேட். உண்மையிலேயே ஆண்டவர் உங்களுக்குள்ள ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைத்தது, அவங்க வேறு பிரித்தது, அவங்க தெரிந்தெடுத்தது எல்லாமே உண்மை என்பதை இந்த அடக்க ஆராதனையில கர்த்தர் நிரூபித்து விட்டார். அல்லேலூயா. அவருக்கு தவிர வேற யாருக்குமே இந்த புகழ் சேராது. அல்லேலூயா. எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ எந்த சபையோ சொந்தம் கிடையாது. கிறிஸ்து ஒருவரே இந்த புகழுக்குரிய ஒரு காரணம். அவர் தனக்காய் தெரிந்தெடுத்தார், அவர் அவர்களை உருவாக்கினார், அவரே தனக்கு மனவாட்டியாய் மாற்றினார். அல்லேலூயா. இப்படி ஒரு வெற்றியின் ஆளாய்
ஒரு மணவாளனுக்குரிய மணவாட்டி ஆயத்தப்பட்ட நாளாய் இந்த நாளை கர்த்தர் தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த வார்த்தைகள் எதுவும் உங்களை குற்றப்படுத்துறத நினைக்காதீங்க. எல்லாரும் மகா ஞானமுள்ள சந்துவாய் மாறுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தரிடத்துல கேளுங்க. ஞானவானாகிய நீர் எனக்குள் வந்து ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்தது போல எனக்குள்ளே நானும் மகா ஞானமுள்ள சந்துவாய் அந்த அரசர் அரண்மனையிலே வீடு கட்டுகிற சிலந்தி பூச்சாய் என் வாழ்க்கையும் பரலோகத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒளிந்து போகிற சரீரம், அழிந்து போகிற சரீரம், கனவீனமான சரீரம், மண்ணான சரீரம், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை விட்டுட்டு அழியாமையான கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்காங்க. கைகத்திரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல இந்த திருமண ஆராதனை தான் வருதே தவிர எனக்கு ஏதோ இறந்த ஆராதனை வரல. கர்த்தர் தந்திருக்கிறதான இந்த மரண நாள் ஆராதனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம எல்லாருடைய முடிவுகளும் இப்படிப்பட்ட விதத்திலே ஆசீர்வாதமாக மகா ஞானமுள்ள ஜந்துக்களாய் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு எனக்குள்ளே ஞானவானாய் இருக்கிறார். என் வீடு ஞானத்தினால் கட்டப்படும், என் வீடு அறிவினால் நிலைநிறுத்தப்படும், அருமையான பொருட்கள் எனக்குள் இருக்கும். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவளுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த ஜெப அபிஷேகம், அவளுக்குள்ளே கொடுத்த கிருபை, அவள் மேல் இந்த சால்வை இந்த நேரத்தில் யாரெல்லாம் விரும்புகிறாளோ அவள் மேல் அந்த சால்வை இரட்டிப்பான அபிஷேகத்தோடு, சாதாரண அபிஷேகத்தோடு இல்ல, இரட்டிப்பான அபிஷேகத்தோடு இறங்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம். அவளை விட்டு சென்ற ஊழியத்தை அதிகமான பேர் செய்ய கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அருமையான இயேசுவை நேசிக்கணும். அவரை போல நம்முடைய ஜனங்களை ஜீவி மாறணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை வரும்போது அவரை சந்திக்க கர்த்தர் நம்மை ஜனத்தை தகுதிப்படுத்தினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். திருமண நாள் போலவே சந்தோஷமா போயிட்டு திருமண நாள் போலவே சந்தோஷமா வரணும். அல்லேலூயா. யாருக்குள்ள எந்த சோகமும் இருக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரோட சந்தோஷமா போடும். ஆமாவா இல்லையாங்க? இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல நம்ம எல்லாம் பைபிள் எடுத்தது பரலோகத்துக்கு போறதுக்கு. அல்லேலூயா. இந்த சபை ஆராதனை எல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு. அல்லேலூயா. நரகத்துக்கு போறதுக்கு இப்படிப்பட்ட ஆராதனை, இப்படிப்பட்ட வேதத்தை எடுத்துருக்கோம். அல்லேலூயா. ஒரு விலையேற பெற்ற கல் இன்னைக்கு பரலோகத்துக்கு போயிருக்குன்னா என்னங்க எவ்வளவு பெரிய சந்தோஷங்க. உங்க ஒரு பிள்ளை அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகுது, ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குன்னா எவ்வளவு சந்தோஷமா போறேன். அதெல்லாம் இதுகிட்ட ஈக்குவல் ஆகும், 1% ஈக்குவல் ஆகும். அல்லேலூயா. வேதனையே இல்லாத அவங்களை கூப்பிட்டு நீங்க துக்கப்படுத்த நினைச்சா துக்கப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு மகிமையான ராஜ்யத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிருக்காரு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். யாருக்குள்ள எந்த வேதனை இருக்கக்கூடாது. ஏன் எல்லாரும் சந்தோஷமா பேசி சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஆமா. வேதனை வேணுமா? நீ அழலாமா? வேதனையில் அழக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ சரி ஒரு பிள்ளை அனுப்பி இருக்கிறமே அப்படிங்கிற ஒரு சின்ன பிரிவுக்கு ஒரு வேதனை இருக்கலாம், வேற அழுக இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு சந்தோஷமா கொடுக்கலன்னு நினைக்கிறோம். அவங்க ஆண்டவருக்கு அவங்க பிள்ளைகளையும் கொடுத்தாங்க, அவங்களையும் கொடுத்தாங்க. அல்லேலூயா. எங்க அவங்க பிள்ளைகளை அப்படியே கொடுத்தாங்க. அல்லேலூயா. மகளை கொடுத்தாங்க, மகன் அப்படியே கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவங்க இருக்கிற சபையில இன்றைக்கு அவங்க பெரிய ஆசீர்வாதமான சொத்தாதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொடுத்ததெல்லாம் அவங்க சிறந்ததா கொடுத்தாங்க. அவங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. சரி, நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசுப்பா வரும்போது அவரை சந்திக்க நம்மையும் தகுதிப்படுத்த முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தெய்வாதி தெய்வமாகிய அருமையான இயேசுப்பா வேதத்தில் சொல்லப்பட்ட சகல மகிமையின் ஆசீர்வாதத்தோடும், வேதத்தில் சொல்லப்பட்ட சகல கிருபையின் ஆசீர்வாதத்தோடும், வேதத்தில் சொல்லப்பட்ட சகல பரிசுத்த ஆவியானோட வல்லமையின் ஆசீர்வாதத்தோடும், வேதத்தில் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதத்தோடு ஆவிக்குரிய சரப்பிரம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோடு நம்முடைய இந்த ஆராதனையை பொறுப்படுத்த ஆசீர்வாதத்துடைய எல்லா துதிகன மகிமையினுடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோர் கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய சகாய பாஸ்டர் ஜெபம். நல்ல பிதாவே குமாரனார் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் தந்தீங்க. இந்த நாளில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமியில தமக்கு சாட்சியா ஜீவிக்க சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆண்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அந்த துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் தேவனை அறிந்து சகல காரியத்திலும் ஜெயித்து இன்றைக்கு நித்திய அவங்களுக்கு வைத்ததான ஜீவனத்தை பெற்றுக்கொள்ள முடியாத தங்கள் ஆண்டு ஓட்டத்தை முடிக்கும்படி கர்த்தர் கிருபை இந்த நாள் எல்லா காரியத்தை பொறுப்படுத்திக் கொண்டீங்க. அவங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அவங்க சாட்சியா ஜீவித்ததான் அந்த வார்த்தைகள் இன்றைக்கு சாட்சி அறிவித்து நாம் அநேக வாழ்க்கையில் ஆண்டவர் ஜீவித்துக்கு எதுவாக தேவன் உறுதியாக காரியங்களுக்கு எதுவாக நியமித்ததாக ஸ்தோத்திரம். மட்டுமே கர்த்தருடைய கரம் கொடுங்க. ஸ்தோத்திரம்.
இன்னும் ஆண்டவர் தொடர்ந்து நடக்க வேண்டியதான எல்லா ஆண்டவரே ஆராதனை கரம் கூட இருக்கட்டும், விசேஷமாக போக்கை வரதுக்கு காத்துக்கொள்ளுங்க. தெய்வ கரம் எங்களுக்கோடு கூட இருந்து வழி நடத்த முடியாது ஏற்றொழிவு சேரும். ஆண்டவரை ஆராதனை நிறைவேற்றி முடித்து அந்த சமாதானமாக கடந்தவரை கத்திருக்கிற நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாம் அம்மால் ஆகுமுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியத்தை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துவோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கர்த்தராகிய இயேசுவின் கிருபை பிதாவே தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய அருமையான இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.